ஆரம்பமாகின்றது கவிதை நேரம். அதோடு இரா விஜயகுரியர்கள் பகுதி ஒன்று, பின்பு நகுலாஸ்வனான் அவர்கள். வணக்கம், பாருங்களக்கா. வணக்கம் வாணி, வணக்கம் நேர்களே. அழகான இந்த பொழுதில் பொது அவரவர் விருப்ப தலைப்போடு இணைய காத்திருக்கிறோம். நிச்சயமாக பொது தலைப்பு இன்று ஒரு மைய கரு. அந்த கருவை அவரவர் விருப்ப தலைப்புகளோடு இங்கு இணைய காத்திருக்கிறார்கள். எனவே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி அழகான இந்த பொழுதில் செவிமடுத்து காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்களோடும் வரவேற்புகளோடும் அதே வேளையில் பகுதி 2 இணைய காத்திருக்கும் நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நாம் இந்த கவிதை நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். நன்றி வாணி. நன்றி. வணக்கம் 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 வாணி. ரேடியோவிலும் பேஸ்புக்கிலும் வரையில வாணி. இப்ப வருது பாருங்க. இப்ப வருதா? நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணினான். ஓகே, நன்றி. லைவ் இப்பதான் போட்டேன். ஓகே ஓகே. பாப்பமொழி இவர் போட்டுக்கிறாரு. கவியரம்பு இதுக்குள்ள சிவதர்ஷினி ராகவன் இருக்கிறார். 22 வரை இல்ல, அபிராமி போட இல்ல. அப்ப பெரியவர் பக்கமா போறோம். வியாழம் கவிதை. வணக்கம். ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணி ஒலி துல்லியம் கலிகத்துலதான் தவறு அன்பான காலை வணக்கம். கவிதை நேரத்திற்காய் நேவிஸ்பிலிப். கவி இலக்கம் 494. லட்சியவாதி. லட்சியவாதி. தேய்ந்தாலும் தேயாத சந்தனமாய், கரைந்தாலும் கரையாத கற்பூரமாய், அணைந்தாலும் ஒளி சிந்தும் சுடரொளியாய். தேய்ந்தாலும் தேயாத சந்தனமாய், கரைந்தாலும் காயாத கற்பூரமாய், அணைந்தாலும் ஒளி சிந்தும் சுடரொளியாய். நெஞ்சங்களில் நிழலாகி நினைவோடு சங்கமித்தாய். நெஞ்சங்களில் நிழலாகி நினைவோடு சங்கமித்தாய். லட்சியங்களோடு வாழ்ந்ததால் இன்று வரலாற்றில் வாழ்கின்றாய். லட்சியங்களோடு வாழ்ந்ததால் இன்று வரலாற்றில் வாழ்கின்றாய். அகிம்சையே ஆயுதமாய் இனமானம் உனதாக்கி, கனமான உள்ளத்தில் தமிழீழ தாகம் கொண்டாய். அகிம்சையே ஆயுதமாய் இனமானம் உனதாக்கி, கனமான உள்ளத்தில் தமிழீழ தாகம் கொண்டாய். மன ஒடுக்கம் நிலம் கொண்டு உண்ணா நோன்பு நோற்று நின்றாய். மன ஒடுக்கம் நிலம் கொண்டு உண்ணா நோன்பு நோற்று நின்றாய். உடல் விட்டு உயிர் நீங்கும் வரை மௌனமாய் போர் தொடுத்தாய். உடல் விட்டு உயிர் நீங்கும் வரை மௌனமாய் போர் தொடுத்தாய். தன்னலமற்ற செயல்பாடும் உன் சுய அர்ப்பணிப்பும் இவை மீட்டும் நினைவுகளாக. தன்னலமற்ற செயல்பாடும் உன் சுய அர்ப்பணிப்பும் இமை மீட்டும் நினைவுகளாக. நீயோ துளிர் விட்டு வளர்கின்றாய் வானுயர. நீயோ துளிர் விட்டு வளர்கின்றாய் வானுயர. நன்றி, வணக்கம். அழகான நேவிஸ் பிலிப் அவர்கள் இளமையோடு நம்மோடு பேசினிருந்தார். தன்னலமற்ற செயல்பாடும் உன் சுய அர்ப்பணிப்பும் உன்னை மீட்டு நினைவுகளாக, எமை மீட்டு நினைவுகளாக என்றும் வரலாம். உன்னை எங்களுக்குள் மீட்டுகின்ற நினைவுகளாக துளிர்விட்டு வளர்கிறாய் என்று இலட்சியவாதியை, ஒரு தியாக தீபத்தை நினைவோடு தாங்கி தன்னுடைய 494வது பக்கத்தை இணைத்தபடி வந்திருக்கிறார் நேவிஸ் பிலிப் அவர்கள். தேய்ந்தாலும் தேயாத சந்தனமாக, கரைந்தாலும் காயாத கற்பூரமாக, அணைந்தாலும் ஒளி சிந்தும் சுடரொளி. எனவே நீ இருந்த போதும் இழந்த போதும் நமக்குள் இன்னமுமாக ஒளி விட்டு கொண்டிருக்கிற தீபமாக, கற்பூரமாக, சந்தனமாக, ஒளி தீபமாக, சுடரொளியாக நீ நிறைந்திருக்கிறாய். நினைவுகளுள் நிறைந்திருக்கிறாய். நெஞ்சங்களில் நிழலாய் நிற்கிறாய். நினைவோடு சங்கமித்திருக்கிறாய். லட்சியங்களோடு நீ வாழ்ந்ததால் இன்று வரலாற்றில் வாழ்கிறாய். உன் லட்சிய பாதையில் நீ நேர்பட நடந்ததால் இன்று வரலாற்றில் வாழ்கிறாய். அகிம்சைதான் உன்னுடைய ஆயுதமாக இருந்தது. இனமானத்தை உனதாக்கி கொண்டாய்.
பத்தோடு 11 இணைந்து போராடவில்லை. நீ உன்னையே அந்த போர்க்களத்தில் இனமானத்தை தாங்கியபடி வந்திருந்தாய். கனமான உள்ளத்தில் தமிழீழ தாகம் கொண்டாய். உன்னுடைய தமிழீழ தாகம் என்பது உன்னுடைய உள்ளத்தில் கனமாய் தாக்கியது. மன ஒடுக்கம் மிதம் கொன்று உண்ணா நோன்பு நோற்று நின்றாய். நிச்சயமாகவே உண்ணா நோன்பு என்பது யாரால முடியாது. ஒரு நேரம் பசி தாங்க முடியாதவர்கள் நாங்கள். அதுவும் தொடர்ந்து அந்த வலி மிகுந்த நொடிகளை அந்த அந்த உடல் எவ்வளவு தூரம் வாதை கொடுத்திருக்கும், அந்த வாதைகளை எல்லாம் தாங்கி உடல் விட்டு உயிர் நீங்கும் வரை அவ்வளவு வலிகளை தாங்கித்தான் அந்த உடலை விட்டு உயிர் நீங்கி இருக்கும். எப்படி முடிந்தது, எப்படி முடியும், எப்படி அந்த நேர துன்பம் அமைந்திருக்கும் என்பது நினைத்து பார்க்க முடியாது என்று மௌனமாய் போர் தொடுத்தாய். உன்னுடைய போர் சண்டைகள் கத்தியின்றி ரத்தமின்றி அஹிம்சை வழியில் நிகழ்ந்த போராக இருந்தது. தன்னலமற்ற செயல்பாடும் உன் சுய அர்ப்பணிப்பும், உன்னையே நீ அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பும் எமை மீட்டு நினைவுகளாக நீயோ துளிர் விட்டு வளர்க. நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்பாடுகள், நீ தந்த தியாகம் நம்முடைய துளிர் விட்டு வளர்கிறது. நீ ஒரு லட்சியவாதி என தன் கவிதையை அழகுற பணிந்து நின்றார் நேவிஸ் பிலிப் அவர்கள் தன்னுடைய 494வது பக்கத்தோடு. நாமும் பணிந்தபடி நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்து ஜெயம் தங்கராஜா வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 186. வேருக்கு உரமாகியவன் விடியலை தந்து தன்னை சுருக்கி கொண்டது தீபம். குடிகொண்ட தாகத்தினால் உயிரை கொடுத்து தியாகம். இனத்தின் வாழ்வு செழிக்க தன்னை அழித்த தன்மை. குணத்தால் அவனே தங்கம், மண்ணின் மைந்தன் என்பதே உண்மை. தன் சுகங்களையும் இன்னுயிரையும் தியாகம் செய்வதென்பது மண்மைந்தனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அன்பது. லட்சியங்களை அடைவதற்கு தன்னை இழக்கும் தன்மை அளப்பரியது. மலர வேண்டியே தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணிப்பது வரலாற்றுக்குரியது. தாயகத்திற்காக வேண்டிய ஒரு சுயநலமற்ற நேசத்தின் வெளிப்பாடு. தாயாய் சேயாய் பழகியதால் அவர் காக்க மூச்சையும் விட்டதந்த கூடு. அன்னை என்றும் தந்தை என்றும் தியாகங்களை நாமும் அன்று கண்டோம். மண்ணை மீட்டிடவே சீமனை விட்ட நினைவுள் இன்று புதையுண்டோம். நன்றி, வணக்கம். எழுத்தில் வணக்கம். ஊரளவின் மெழுகுவர்த்தி சபையோடு ஜெர்மனியிலும் ரஜினியன். ஊரளவின் மெழுகுவர்த்தி உலகே விழித்திருக்க ஊரெல்லாம் பார்த்திருக்க தன்னைத்தானே. உலகே விழித்திருக்க ஊரெல்லாம் பார்த்திருக்க உருக உருக உருக்கியது தன்னைத்தானே. உணர்த்தியது அறப்போரை ஊரளவின் மெழுகுவர்த்தி. உணர்த்தியது அறப்போரை ஊரளவின் மெழுகுவர்த்தி. உடலும் மருத்துவத்துக்கு உணர்வும் தமிழுக்குமென உரமாக்கியதே உயிரினை தமிழ் வேருக்கு. உடலும் மருத்துவத்துக்கு திடீரெண்டு மாறிட்டுது. ஆனால் ஜெயந்தங்கராஜா அந்த குரல் ஒலி துல்லியமாக இருந்தது. நேவிஸ் பிலிப் அவர்கள்ட கொஞ்சம் அலர்னா போல இருந்தது. அதே இதுதான் இப்ப ரஜினி ஆண்டனி அவர்களுடைய குரல். அதான் நீங்க சவுண்டை நான் கூட்டி குறைச்சி தான் செய்யறேன். சிலர் அப்படி வரக்குள்ள குறைக்கிறேன், சிலர் இப்படி வரக்குள்ள கூட்டுறேன். கொஞ்சம் இங்க பிரச்சனையா அங்க பிரச்சனை தெரியல. ஆனா ஜெயந்தங்கராஜா அவருடைய எழுத்து இங்க பதியப்படவில்லை இல்லையா வாணி? தெரியலைக்கா, பாருங்க நான் போகல. வேற இல்ல எழுத்து மீண்டும் ஒரு முறை தர முடியுமா வாணி? நான் அவர் எழுத்து எப்போதுமே பதிவார். அதனால் ஓகே, நான் போடுறேன் போறோங்க. நான் திருப்பியும் இருக்க பாக்குறேன். சவுண்டுகள் பிரச்சனை கூட்டி குறைக்க வேண்டி வருது. பார்க்குறேன் அப்புறம் போடவா? போடுங்க. போடுறேன். நன்றி வாணி. இனிய வணக்கத்துடன் நெதர்லாந்தில் இருந்து வியாழன் கவி இலக்கம் 186. வேருக்கு உரமாகியவன் விடியலை தந்து தன்னை சுருக்கி கொண்டது தீபம்.
குடிகொண்ட தாகத்தினால் உயிரை கொடுத்து தியாகம். இனத்தின் வாழ்வு செழிக்க தன்னை அழித்த தன்மை. குணத்தால் அவனே தங்கம், மண்ணின் மைந்தன் என்பதே உண்மை. தன் சுகங்களையும் இன்னுயிரையும் தியாகம் செய்வதென்பது மண்மைந்தனால் மட்டுமே கொடுக்கக்கூடிய அன்பது. லட்சியங்களை அடைவதற்கு தன்னை இழக்கும் தன்மை அளப்பரியது. மலர வேண்டிய தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணிப்பது வரலாற்றுக்குரியது. தாயகத்திற்காக வேண்டிய ஒரு சுயநலமற்ற நேசத்தின் வெளிப்பாடு. தாயாய் சேயாய் பழகியதால் அவர் காக்க மூச்சையும் விட்டதந்த கூடு. அன்னை என்றும் தந்தை என்றும் தியாகங்களை நாமும் அன்று கண்டோம். மண்ணை மீட்டிடவே சீமனை விட்ட நினைவுள் இன்று புதையுண்டோம். நன்றி, வணக்கம். மண்ணை மீட்டிட அந்த தியாகத்தின் பக்கமாக நாம் இன்று பணிந்திருக்கிறோம் என்று வேருக்கு உரமாகிய தியாகி திலீபனை தன் வரிகளுள் இணைத்து வந்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். விடியலை தந்து தன்னை உருக்கிய அந்த தீபத்தை இனத்துக்காக தன்னை அளித்தவனே, சுகங்களை தன்னுடைய அத்தனை சுகங்களையும் தியாகம் செய்து அங்கு தன்னை ஆகுதியாக்கியவனை, மலர வேண்டிய தேசத்துக்காக அவரவர் தியாகங்கள் பல்வேறுபட்ட பக்கமாக இருக்கும் அல்லது தங்களுடைய வாழ்வின் மலர்வுக்காக இருக்கும். ஆனால் இங்கு மலர வேண்டிய தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணிப்பு செய்தவனை, தாயகத்துக்காக சுயநலமற்ற முறையில் தாயாய் செய்யாய் பழகியவர்களுக்காக தன் மூச்சை தந்து நின்றவனை, மண்ணை மீட்பதற்காக தன் உயிரை ஆகுதியாக்கியவனை, அன்னை தந்தை என தியாகம் செய்வதை குடும்பங்களுக்காக பல்வேறுபட்ட தியாகங்கள் செய்தவர்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கோ தாய் மண்ணுக்காக தன்னை தியாகம் செய்த தியாகி திலீபன் வேருக்கு உரமாகிய மண்ணின் மைந்தனை நம்மோடு பணிவோடு எடுத்து வந்திருந்தார் ஜெயம் தங்கராஜா அவர்கள். நாமும் பணிந்தபடி சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் ரஜினி என்றன் அவர்கள் இதுவும் அதிர்ந்து வருகின்றது. நான் குறைக்க வேண்டும். சரி, சின்ன சிக்கல் எங்கன்னு தெரியல. வணக்கம். ஊரளவின் மெழுகுவர்த்தி கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற. ஊரளவின் மெழுகுவர்த்தி உலகே விழித்திருக்க ஊரெல்லாம் பார்த்திருக்க உருக உருக உருக்கியது தன்னைத்தானே. உலகே விழித்திருக்க ஊரெல்லாம் பார்த்திருக்க உருக உருக உருக்கியது தன்னைத்தானே. உணர்த்தியது அறப்போரை ஊரளவின் மெழுகுவர்த்தி. உணர்த்தியது அறப்போரை ஊரளவின் மெழுகுவர்த்தி. உடலும் மருத்துவத்துக்கு உணர்வும் தமிழுக்குமென உரமாக்கியதே உயிரினை தமிழ் வேருக்கு. உடலும் மருத்துவத்துக்கு உணர்வும் தமிழுக்குமென உரமாக்கியதே உயிரினை தமிழ் வேருக்கு. வேருக்கு உரமாகி வேட்கையின் குறியாகி அறவழி நின்று அகிம்சை கொண்டு ஆன்ம பலத்தில் உலகை வென்று. வேருக்கு உரமாகி வேட்கையின் குறியாகி அறவழி நின்று அகிம்சை கொண்டு ஆன்ம பலத்தில் உலகை வென்று. இனத்தின் துயரை துடைக்க வென்று மனத்தை இறுக்கி உயிரையே இந்த இனத்தின் துயரை துடைக்க வென்று மனத்தை இறுக்கி உயிரையே இந்த. உணவினை வெறுத்த உன் உயிர் தீபம் உணர்வாக நெஞ்சில் சுடரானதே. உணவினை வெறுத்த உன் உயிர் தீபம் உணர்வாக நெஞ்சில் சுடரானதே. சுடரொளி நீதான் சுவடும் நீதான் தமிழ் வேருக்கு உரமான தியாகியும் நீதான். சுடரொளி நீதான் சுவடும் நீதான் தமிழ் வேருக்கு உரமான தியாகியும் நீதான். நல்லூரான் வீதியிலே நடந்த வேள்வியில் ஊரளவின் மெழுகுவர்த்தி. நல்லூரான் வீதியிலே நடந்த வேள்வியில் ஊரளவின் மெழுகுவர்த்தி. ஊரறிய உலகறிய தீப்பொறியாச்சுதே. ஊரளவின் மெழுகுவர்த்தி ஊரறிய உலகறிய தீப்பொறியாச்சுதே. ஊரறிய உலகறிய தீப்பொறியாச்சுதே. நன்றி, வணக்கம். ஆத்மார்த்தமான அழகான வரிகளோடு நம்மோடு இணைந்திருந்தார் ரஜினி என்றவர்கள். அதிலும் நல்லூரான் வீதியிலே நடந்த வேள்வியில் ஊரழுவின் மெழுகுவர்த்தி ஊர் அறிய உலகறிய தீப்பொறியாச்சுதே என்பது காத்திரமான வரிகளாக மிக அழகாக இணைத்தபடி நம்மோடு வந்திருக்கிற ரஜினி என்றவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களோடு
உலகே விழித்திருக்க ஊரெல்லாம் எல்லோரும் பார்த்தபடி இருந்தார்கள், விழித்திருந்தார்கள், அருகிருந்தார்கள். உருக உருக உருக்கியது தன்னைத்தானே. அந்த ஒரு ஜீவன் வலிந்தபடி தன் உயிரை ஆகுதியாக்கி கொண்டிருந்தது. செய்து கொள்ளுங்க உணர்த்தியது கௌரியக்கா, ஒரு நிமிஷம் பாருண்ணா. உணர்த்தியது அறப்போரை ஊரழுவின் மெழுகுவர்த்தி. அங்கு அறப்போரின் மகத்துவம், அறப்போர் எப்படி கத்தியின்றி யுத்தமின்றி எப்படி நிகழக்கூடும் என்பதை உணர்த்தியிருந்தது. உடலும் மருத்துவதற்கு உணர்வும் தமிழுக்கென உரமாக்கியதே உயிரினை தமிழ் வேருக்கு. நிச்சயமாகவே அறப்போரை உணர்த்தி உடலை மருத்துவத்துக்கு கொடுக்கும்படி கூறி அத்தனை உணர்வுகளையும் தமிழுக்காக அர்ப்பணித்து உரமாகி போனது உயிரினை தமிழ் வேருக்கு கொடுத்தபடி. மிக அழகான ஆத்மார்த்தமான சிறப்பான வரிகள். வேருக்கு உரமாகி வேட்கையின் குறியாகி அறவழி நின்று அகிம்சை கொண்டு ஆன்ம பலத்தில் உலகை வென்று. நிச்சயமாக முடியாது. நம்மால் எல்லாம் விரதம் இருந்தாலே நாம் எல்லாம் ஓடி சென்று அங்கும் இங்கும் பார்த்து விட்டு எடுத்து ஏதாவது போடுகின்ற இந்த இந்த பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு அறவழி நின்று அகிம்சை கொண்டு ஆன்ம பலத்தில் உலகை வென்று இனத்தின் துயரை துடைக்க வென்று மனத்தை இறுக்கி உயிரியே ஈந்த. எனவே இங்கு இனத்தை காப்பதற்காக தன் உயிரை ஈந்த உணவினை வெறுத்த என் உயிர் தீபம் உணர்வாக நெஞ்சில் சுடரானதே. உணவினை வெறுத்த உயிர் தீபம். நீ உணவினை வெறுத்து உன் உயிரையே தீபமாக்கி கொண்டாய். அந்த உணர்வு எங்கள் நெஞ்சில் சுடராய் ஒளிர்கின்றது. சுடரொளி நீதான், அந்த கால சுவடும் நீதான், தமிழ் வேருக்கு உரமான தியாகியும் நீதான். எனவே எங்களுடைய தமிழ் வேர் நிலை கொண்டு எழுவதற்கு உன்னுடைய உரம் இடப்பட்டது. நல்லூரான் வீதியிலே நடந்த வேள்வியில் ஊரழுவின் மெழுகுவர்த்தி ஊரறிய உலகறிய தீ பொறியாச்சுதே, தீ கங்குகளுக்குள் இரையானதே, தீப்பொறியானதே என்று தன் வரிகளை ஊரழுவின் மெழுகுவர்த்தியை நம்மோடு இணைத்தபடி வந்திருக்கிறார் ரஜனி என்றவர்கள். நிச்சயமாகவே தியாகங்கள் பக்கமாக இருக்கலாம். ஆனால் இங்கு போராட்ட களங்களில் தம்மை ஆகுதியாக்கிய பல வீரர்கள், பல எங்களுடைய வீரர்கள் இருக்க, பெண்மணிகள் வீராங்கனைகள் இருக்க, அறப்போரில் தன்னை ஆகுதியாக்கி கொண்ட ஊரழுவின் மைந்தனை தன் வரிகளினூடாக நம்மோடு எடுத்து வந்து ரஜினி என்ற நபர்கள் நம்மோடு தந்திருக்கிறார். ஒவ்வொரு வரிகளுமே மிகச் சிறப்பாக ஆராதித்து நிற்க நாமும் அந்த வரிகளோடு இணைந்தபடி மிகச் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூட. நன்றி. தொடர்ந்த கவியுடன் இங்கே தியானடேசன் அவர்கள் வந்து சென்றார். வாணி, நான் நினைக்கிறேன் ஒலி வரவில்லை, அதற்கு வீடியோ ஒலி போயிருந்தது, அதனால் அங்கால போயிருக்க நினைக்கிறேன். முதலில் நகுலா சிவனானுடைய படம் மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்களா. இந்த அவர் நீங்க நகுலா சிவனான படம் நிக்கலே ஜெயநடேசன் வந்து கவிதையை தந்து போயிட்டார். அப்படியா? ஆமா, தந்தன்னா அவர் நேரடியாக வரையில அந்த வீடியோ அதுக்குள்ள வந்து வீடியோ ஓகே. சவுண்ட் சவுண்ட் வேற இல்ல, சவுண்ட் ஓகே பாருங்க. வார என்ன இது என்னவெல்லாம் எனக்கு தேவையில்லை பென்சில் என்னவெல்லாம் வந்து நிற்கிது இதுக்குள்ள. ஓகே, முதல்ல இதை நிப்பாட்டிட்டு வார. வர வேண்டியவர் நகுலா சிவநாதன் அவர்கள். என்ன நகுலா அவர். ஓகே, அடுத்தது இன்னொருத்தர் வீடியோ இருக்குது, அதில் ஒன்றையும் காணும். சரி, நகுலா சிவநாதன் அவர்கள் வாங்கோ. வணக்கம். நல்லூரின் முன்றலிலே உயிர் தியாகம் நாம் பார்க்க எழுந்ததே உண்ணா நோன்பு. வணக்கம். கவிதை தியாக தீபம் திலீபன். நல்லூரின் முன்றலிலே உயிர் தியாகம் நாம் பார்க்க எழுந்ததே உண்ணா நோன்பு. நல்லூரின் முன்றலிலே உயிர் தியாகம் நாம் பார்க்க எழுந்ததே உண்ணா நோன்பு. கல்லூரி படிக்கையிலே கண்டு கொண்டோம், கண்ணீரும் விட்டு அழுதோம்.
கண்ணீரும் விட்டு அழுதோம் கலங்கியே போனோம். கண்ணீரும் விட்டு அழுதோம் கலங்கியே போனோம். விடுதலையின் தீயாக எழுந்தான் திலீபன். விடுதலையின் தீயாக எழுந்தான் விண்ணதிர 6 நாள் நோன்பானான். கடுகதியாய் மக்களும் புடைசூழ வந்தனர். கடுகதியாய் மக்களும் புடைசூழ வந்தனர். கண்ணீரும் கம்பலையும் தீயாக மாறியது. கண்ணீரும் கம்பலையும் தீயாக மாறியது. நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம் தார்மீக தமிழுக்கு ஆகுதியானதோ. நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம் தார்மீக தமிழுக்கு ஆகுதியானதோ. தியாகத்தின் செம்மலே தீரமான உன் தியாகம் வீர வரலாறு ஆகி போனதோ. தியாகத்தின் செம்மலே தீரமான உன் தியாகம் வீர வரலாறு ஆகி போனதே. வீர வரலாறு ஆகி போனதே. நன்றி. தன்னுடைய 1821 பக்கத்தோடு தியாகத்தின் செம்மலை அழைத்து நல்லூர் முன்றலில் உயிர் தியாகம் நிகழ்ந்தது. அந்த தியாக தீபமான திலீபன் அவர்களை நாம் பார்க்க எழுந்தது அந்த உண்ணா நோன்பு. நாம் நேரடியாக வாழ்வியலோடு இணைந்திருந்த நேரத்தில் நிகழ்ந்திருந்தது. கல்லூரி படித்திருந்தோம், கண்டு கொண்டோம், கண்ணீர் விட்டு அழுதோம், கலங்கி போனோம். எனவே இந்த உயிர் தியாகத்தை நேரடியாக பார்க்கின்ற சூழல் நமக்கு அப்போது இருந்தது. எனவே இவற்றை கண்டு கலங்கி போனோம். விடுதலையின் தீயாக எழுந்தனன் விண்ணதிர 6 நாள் நோன்பாய் உண்ணா நோன்பை கையாண்டான். கடுகதியாக மக்கள் புடை சூழ்ந்து வந்தார்கள். அத்தனை பேரும் புடை சூழ்ந்து வந்தார்கள். கண்ணீரும் கம்பலையுமாக அது தீயாக மாறியது. கண்ணீரும் கம்பலையும் தீயாக மாறியது. பரவி நின்றது. நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம். நீரே அருந்தாது நீங்கள் செய்த தியாகம் தார்மீக தமிழுக்கான உங்களை ஆகுதியாக்கி கொண்ட பக்கமாக அமைந்திருந்தது. தியாகத்தின் செம்மலே தீரமான உன் தியாகம் வீர வரலாறு ஆகி போனது. எனவே அகிம்சை வழியில் நிகழ்ந்த உங்களுடைய தியாகம், உங்களுடைய உயிர் நீத்த அந்த பக்கம் வீர வரலாற்றின் ஒரு பகுதியாக ஆகி போனது. எனவே நம்முள் நிலைத்திருக்கின்ற தியாகத்தின் செம்மலை நாம் வரிகளோடு இணைத்து வந்து நம்மோடு இணைத்திருந்தார் நகுலா சிவநாதன் அவர்கள். தன்னுடைய 1821 பக்கத்தோடு நேரடியாக வாழ்வியல் சந்தித்த ஒரு தியாகத்தின் பக்கத்தை, அந்த சூழலை நம்மோடு எடுத்தாண்டிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. வந்து தியான சூழல் வாங்கோ. வணக்கம். கவி வணக்கம். ஜீவமந்தி ஜியானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். தியாகச்சுடர் 2065. யாழ் ஊரொழு பெற்றெடுத்த தியாகச்சுடர் நல்லூரில் திலீபன். ஈழப் போராட்ட திறன் வீரன். தேசம் விடிய தேசியம் வாழ கோரிக்கை 5 முன்வைத்து 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து அகிம்சை வழியினில் புரட்சியானது. தேசபக்தனின் சாதனை சரித்திரமானது. புரட்டாசி 26 உயிர் மூசலாடிக்கு மறைந்தது. அகிலத்தில் அழியா புகழாகி புயராகி அன்பை கொட்டி அனைவரை அளவைத்தது. மண்ணின் மைந்தனின் உள்ளமதில் பதிந்து சாதனை படைத்து சரித்திர மைந்தனாக புகழ் பூத்த மலராக தியாகச்சுடரானார். நன்றி, வணக்கம். தன்னுடைய 2065 பக்கத்தோடு இணைந்திருந்தார் ஜெயானடேசன் அவர்கள். யாழ் தியாக சுடர் என அழைத்தபடி வந்திருந்தார். ஊரழு பெற்றெடுத்த மைந்தன். ஆனால் அவர் தியாக சுடர் ஆனது நல்லூரில். தியாக சுடராக நல்லூரில் திலீபன் ஈழப் போராட்டத்தின் திறன் வீரன். தேசம் விடிய தேசியம் வாழ தன்னை ஆகுதியாக்கி கொண்ட அந்த சூழல். கோரிக்கை 5 முன்வைத்து 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அகிம்சை வழியில் புரட்சியை வெடிக்க வைத்தான். தேசபக்தனின் சாதனை அங்கு சரித்திரமாகிக் கொண்டது. எனவே அவருடைய உண்ணா நோன்பு என்பது பலர் மனங்களில் விதை கொண்டது. புரட்டாசி 26 உயிர் ஊசலாடி மறைந்து போனது. எனவே அந்த உண்ணா நோன்பின் பக்கலில் அவன் உயிர் ஊசலாடி மறைந்து போனது. அகிலத்தில் அவன் புகழ் அழியா புகழாகி பேராகி நிலைத்திருந்தது. அன்பை கொட்டி பலரை
வைத்து மண்ணின் மைந்தனாக உள்ளத்தில் பதிந்தனவே அவனுடைய தியாகம் என்பது பலர் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் வண்ணம் நிலை பெறச் செய்தது. அவன் மண்ணின் மைந்தனாக உள்ளத்தில் பதிந்தான், சாதனை படைத்தான், சரித்திர மைந்தனானான், புகழ்பூத்த மலராக தியாகச் சுடரானான் என்று மண்ணின் மைந்தனை, தியாகச் சுடரை, ஊரழு பெற்ற மைந்தனை, ஈழ போராட்டத்தின் திறன்மிக்க வீரனை, அகிம்சை வழியில் புரட்சியை விதைத்த வீரனை, தேசபக்தனை நம்மோடு வரிகளோடு எடுத்து வந்து ஆராதித்திருந்தார் ஜெயநடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்தவர் யாருன்னு தெரியல, அவர வீடியோ இல்லை. அப்போ அடுத்தவர் நினைக்கின்றேன். அடுத்தவர் சிவதர்சனி அவர்களாக இருக்கலாம், பார்ப்போம். இல்லை, அபிஷா. சரி, சிவதர்ஷன வேற இங்கேயும் காணையில போல இருக்குவாங்க. சிவதர்சன் இப்ப வருபவர் அபிஷா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம். இலக்கம் 58. தலைப்பு ஒரு சுடர் அணைந்ததே. அகிம்சை வழியில் வளர்ந்த நாட்டை நம்பி, அகிம்சை வழியில் வளர்ந்த நாட்டை நம்பி நாம் கையிலேந்திய ஆயுதங்களை கையளித்து, நாம் கையிலேந்திய ஆயுதங்களை கையளித்து எமது விடுதலைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி, எமது விடுதலைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்பி அகிம்சை வழியிலே போராடி, அகிம்சை வழியிலே போராடி நல்லூர் பதியினிலே 12 நாட்களாக, நல்லூர் பதியினிலே 12 நாட்களாக அணு அணுவாக தியாகச் சுடர் குறைந்து குறைந்து, அணு அணுவாக தியாகச் சுடர் குறைந்து குறைந்து அகிம்சை வழியில் தீர்வின்றி தியாகச் சுடர் அணைந்ததே. அகிம்சை வழியில் தீர்வின்றி தியாகச் சுடர் அணைந்ததே. நன்றி, வணக்கம். வணக்கம். தன்னுடைய 58வது கவிதை படைப்போடு இணைந்திருந்தார் அபிஷா. எப்படி அகிம்சை வழியில் வளர்ந்த நாட்டை நம்பி கையில் ஏந்திய ஆயுதங்களை கையளித்து விடுதலைக்கு தீர்வு கிடைக்கும் என அவர்கள் அகிம்சை வழியை கை கொண்டு அங்கு ஆயுதங்களை விலக்கி வந்து அகிம்சை போராட்டத்துக்காக நல்லூர் பதியில் 12 நாட்கள் அங்கு தன்னை ஆகுதியாக்கிய அணு அணுவாக தியாகச் சுடரான தீர்வன்றி தியாகச் சுடர் அணைந்த அந்த சூழல் நிச்சயமாகவே நிர்கதியாகி போன சூழலில் தன்னை ஆகுதியாக்கி நம்பிக்கைகளை விதைத்து பலர் மனதில் விடுதலை தீயை பொறியை சுடர் ஏற்றி வைத்த அந்த தியாகத்தின் தீபத்தை ஒரு சுடர் அணைந்ததானால் பல சுடர்கள் பல மரங்களில் இந்த சுடர் ஏற்றப்பட்டது. அதனை தன் வரிகளாக்கி வந்திருக்கிறார் அபிஷா. எனவே அவர்கள் நம்பிக்கை என்பது அகிம்சை வழி போராட்டத்தின் நம்பிக்கை கொண்டார்கள். ஆனாலும் அந்த நம்பிக்கை ஏற்றப்பட்டதா, தீர்வானதா இல்லை. ஆனால் பலர் மனங்களில் அந்த தியாக சுடர் ஏற்றப்பட்டது, ஒரு சுடர் அணைந்தது, பல மனங்களில் அந்த விதை விதைக்கப்பட்டது என்பதனை நம்மோடு இணைத்தபடி வந்திருந்தார் அபிஷாவின் சிறப்பான வரிகளுக்கு நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் சிவதர்சனி அவர்கள். வணக்கம். அங்கோ என்னவோ எல்லாம் நடக்குது ஐயா உலகத்தில். பொறுங்க வார. சரி, திரும்ப போய் வாரண்ணா. எழுத போறியான்னு கேட்கு. நான் என்ன ஐயா எழுதுறது? ஏதோ ஒன்றை கிளிக் பண்ணிவிட்டு அது பென்ஷன் ஒன்று ஓடி தெரியுது. வேற ஒன்றில் கை வச்சா பிரச்சனை வந்துடும். சரி, நான் இங்கே வேலை செய்துட்டு செய்கிறேன். ஓகே. வியாழன் கவி 2210 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்திலிருந்து. ஈகையின் சுடருக்கு ஈன்ற தமிழ் வணக்கம். தியாகத்தின் வழி நினதே திண்மமாய் நின்று மெழுகே, தியாகத்தின் வழி நினதே திண்மமாய் நின்ற மெழுகே, நீ திரவமாய் கரைந்தனையோ, நீ திரவமாய் கரைந்தனையோ. நல்லூரான் வீதியிலே 26 நாட்கள் கிடக்கையில், நல்லூரான் வீதியிலே 26 நாட்கள் கிடக்கையில், உணவும் நீரும் விடுத்து ஈழ விடுதலை வேண்டி உருகினையோ பாத்தீவா,
உணவும் நீரும் விடுத்து ஈழ விடுதலை வேண்டி உருகினையோ பாத்தீவா பாதகர் தம் நிலையறிந்து பற்றினையும் நீ துறந்து பாதகர் தம் நிலையறிந்து பற்றினையும் நீ துறந்து 5 அம்ச கோரிக்கைகள் 5 அம்ச கோரிக்கைகள் அடுக்கியே படுக்கையில் படுத்திருந்த நிலை பார்த்திருந்த விழிகள் படுக்கையில் பார்த்திருந்த விழிகள் செந்நீர் சிந்தியதை மறப்போமா செந்நீர் சிந்தியதை மறப்போமா சுதந்திர தமிழீழம் வேண்டும் சுகமதனை இழந்தவனே சுதந்திர தமிழீழம் வேண்டி சுகமதனை இழந்தவனே உன் தியாகம் மறந்திட நாம் மாக்கள் இல்லையே உன் தியாகம் மறந்திட நாம் மாக்கள் இல்லையே. நன்றி, வணக்கம். இன்னமும் மக்களாய் வாழ்கிறோம் மாக்கள் இல்லையென தன்னுடைய 2210 பக்கத்தோடு ஈகையின் சுடருக்கு தமிழ் வணக்கத்தை செலுத்தியபடி வந்திருந்தார் பாருங்க என்ன பேர்ல வந்திருக்கிறாரு. ஜெயமலர் பேர்ல வந்தபடியா நான் அக்செப்ட் பண்ணேன். எப்படி ஆக்க வந்தது ஜெயமலர் பேர்ல. கடவுளே கடவுளே. சரியா. ஈகையின் சுடருக்கு இந்த தமிழ் வணக்கம் என தியாகத்தின் வழி நின்று திண்மமாய் நின்ற மெழுகை திரவமாய் நீ கரைந்து நீ திண்மமாய்த்தான் இருந்தா எப்படி கரைந்தனையோ நல்லூரான் வீதியிலே 26 நாட்கள் உணவும் நீரும் விடுத்து ஈழ விடுதலை வேண்டி நீ உருகினியோ பார்த்திபா. எனவே பார்த்திப மைந்தனே நீ உருகி போனாயோ பாதகர் தம் நிலை அறிந்து பற்றினை நீ துறந்தாய். உன்னை உன் உடலுக்கான உன் உயிருக்கான பற்றை துறந்தாய். 5 அம்ச கோரிக்கையை அடுக்கிய படுக்கையில் பார்த்திருந்த விழிகள் சென்னீர் உன்னை பார்த்த விழிகள் சென்னீர் சிந்தின. உன்னை மறந்து போவோமோ சுதந்திர தமிழம் வேண்டுமென்று உன் சுகத்தை இழந்தாய். எனவே நாம் உன் தியாகத்தை மறப்பதற்கு நாம் இன்னமும் உன்னை நினைத்தபடி வாழும் மக்களாக வாழ்கிறோம் என்று ஈகையின் சுடருக்கு தமிழ் வணக்கம் செலுத்தி நின்றார் சிவதர் ஸ்ரீராகவன் அவர்கள். திண்மமாய் தியாகத்தின் வழி நின்று திண்மமாய் நின்ற மெழுகு ஆனால் திரவமாய் எப்படி கரைந்தாய் என்று ஈழ விடுதலை வேண்டிய பார்த்திபனை நம்மோடு அழைத்து வந்து வணங்கி நின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. காணொளி கவிகள் நிறைவுக்கு வருகின்றது. இப்போது என் கவிதையை தந்து நான் விடைபெறுகிறேன். வாணி நவுலாக்கா வாங்கோ, ரெடியா இருங்கோ. தியாக தீபம் இவன் வாழ்வு சுழல் அலையும் வைகரையின் எதிர்நீச்சல் திசைகள் எதிர்மறைகள் தீர்க்க ஒண்ணா பெருஞ்சமர்கள். வாழ்வு சுழல் அலையும் வைகரையின் எதிர்நீச்சல் திசைகள் எதிர்மறைகள் தீர்க்க ஒண்ணா பெருஞ்சமர்கள். தாய் தமிழும் தாய் மண்ணும் உன் உடம்பினுள்ளே தகித்தெழுத வேர்தாங்கும் விழுதானான் அவன் விசை தாங்கும் படகானான். தாய் தமிழும் தாய் மண்ணும் உன் உடம்பினுள்ளே தகித்தெழுத வேர்தாங்கும் விழுதானான் அவன் விசை கொள்ளும் படகானான். உயிர்கூட்டை தாங்கி நின்று ஊர் வதைத்து போர் விதைத்து விடுதலை தீயை அவன் அகிம்சை வழி தைத்தெழுந்தான். உயிர்கூட்டை தாங்கி நின்று ஊன் வதைத்து போர் விதைத்து விடுதலை தீயை அவன் அகிம்சை வழி தைத்தெழுந்தான். தீபத்தின் ஒளிச்சுடராய் வாழ்வை தந்தே தாய் மண்மடியை காக்க நமக்காக தாய் மொழி காக்க உயிர் தந்த மகன் நினைவு சுமந்தெழுவோம். தீபத்தின் ஒளிச்சுடராய் வாழ்வை தந்தே தாய் மண்மடியை காக்க நமக்காக தாய் மொழி காக்க உயிர் தந்த மகன் நினைவு சுமந்தெழுவோம். தியாக தீபம் இவன் என்ற கவிதை தலைப்போடு இணைந்தபடி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்று பல்வேறுபட்ட தலைப்புகளில் தங்களுடைய கவிதைகளை படைத்த ஒவ்வொருவர் கரங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களோடு இணைய இருப்பவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நகுலா சிவநாதன் அவர்களையும் அன்போடு வரவேற்றபடி வாணி உங்களுடைய நிறைவான பணிக்கும் அன்பான வாழ்த்துக்களோடு நன்றியோடும் நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்போ. மிக்க மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நகுலா சிவநாதன் அவர்கள் ஓடோடி வந்து உட்காருங்கோ. இப்போ யாரை எடுக்கிறது நம்பி ஓன் பண்ண இல்லாமல் கிடக்கு. எனக்கு வேறு பேரில் எல்லாம் வருகிறாருங்க. நீங்கள் வீட்டில் நிற்கிறீங்க. ஓ
வணக்கம் வணக்கம் பாணி. பயமா இருக்குது என்ன இது? பேர் வந்து ஜெயமலரில் அப்போது வந்தேன், நேற்று தாமரக்கால் வந்தேன். அதான் ஒரு ஆள் தான் வேறு, ஒரு ஆள் தான் வேறு. அது கண்டுபிடிக்கும் இல்லை இல்லை, கண்டுபிடிக்க தான் இப்படி ஒரு இதை வச்சேன் நான். ஆனால் பார்த்தா எங்கட பேரில் வரக்குள்ள வேறு பேரில் வந்தால் கண்டுபிடிக்கலாம். உங்களோட பேரில் வரக்குள்ள நான் நீங்கள் தானா இல்லை கடவுளை நம்ம இப்போ சொல்ல பெரும்பாடாக கிடக்குது. சரி பார்ப்போம். மிக்க நன்றியாக நீங்கள் ஓகே தானே, உற்சாகம் தானே? அவரே கடை கவிக்கு ஆரம்பித்துக் கொள்ளுங்க. பகுதி 2 நகுலாஸ்வரனானவர்கள் இனிய வணக்கம். வரும் இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் கவிதை நேரம், கதை, விதை, கவி அத்தனையும் தாங்கி வரும் களமாக விரிந்த நிகழ்வு, விரிகின்ற நிகழ்வு, விரியும் நிகழ்வு கவிதை நேரம் என்று சொல்லிக்கொண்டு வியாழன் பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற ஒரு அழகிய பரப்பு, உணர்வுகளின் முந்தலால் எழுகின்ற கவிதைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று முதற் பகுதியை மிகச் சிறப்பாக காணொளி கவிதைகளை தட்டி கொடுத்த விஜயகௌரிக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அழகாக செய்திருந்தார், அவருக்கு வாழ்த்துக்கள். பார்ட் 2 பகுதி உங்களுடன் நகுலா சிவநாதன். வாருங்கள் என்று வாணியுடன் நான் என்று அழைத்து கொண்டு கவிதைகளுக்குள் செல்வோம். இந்த காலம், இந்த வாரம் வந்து திலீபனின் நினைவை சுமந்து வார காலங்கள் இருக்கும். அதாவது கவலை தோய்ந்த கனத்த இதயங்களை அதாவது கருணையோடு பார்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கு. அந்த வகையில் இந்த திலீபனின் கவிதை நேரம் அவருக்கு, அவருடைய ஆத்மாவுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்று கூறிக்கொண்டு பாமுகமும் பல வருடங்களாக இந்த தலைப்புகளூடாக, பல தலைப்புகளூடாக பரிணமிக்கின்ற இந்த கவிதை நேரத்தில் நாங்கள் இப்பொழுது வரி கவிதை ஊடாக இணைந்து கொள்வோம். வசந்த ஜெயதீசன் தான் முதல் விஜயவரிய கடையை சொல்லிட்டு இருக்குது மறந்து விட்டோம். சரி, தியாக தீபம் இவன், தியாக தீபம் இவன். வாழ்வு சூழல் அலையும் வைகரை எதிர்நீச்சல், திசைகள் எதிர்மறைகள் தீர்க்க ஒண்ணா பெரும் சமர்கள். வாழ்வு சூழல் அலையும் வைகரை எதிர்நீச்சல், திசைகள் எதிர்மறைகள் தீர்க்க ஒண்ணா பெரும் சமர்கள். தாய் தமிழும் தாய் மண்ணும் ஊன் உடம்பினுள்ளே தகித்தெழுத வேர்தாங்கும் விழுதானான் அவன் விசைதாங்கும் படகான. விஜயகௌரி கவிதையை வாசித்து விட்டார். நான் அதாவது இந்த திலீபனை நாங்கள் உண்மையிலேயே பார்த்து அந்த 7 நாட்களுமே, அந்த 6 நாட்களுமே நாங்க பார்த்து அழுத காலங்கள், பாடசாலை கல்லூரி இடையில் விட்டுட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டாங்கள். அதனால் அவன் இப்பவும் கண்ணுக்குள்ளே நிற்கின்றான். உண்மையிலேயே தியாகம் என்பது யாராலும் செய்ய முடியாது. நீங்க இப்ப குதிங்கோண்டா குதிப்பீங்களா, அல்லது இப்படி உண்ணானோம் இருங்கோண்டா இருக்க மாட்டோம். அதுக்கும் ஒரு வைராக்கியம் வேணும். அந்த விடுதலையின் உணர்வு அவன் உள்ளே உந்தி தள்ள மருத்துவ விட மாணவனாய் இருந்த காலம் மண்ணுக்கு வித்தானான் என்றதை நினைக்கும் போது கவலையாக இருக்கிறது. நிச்சயம் விஜயகௌரி வந்து அந்த தீபம் அவரை எப்படி கொண்டு வர்றாருண்டா, திசைகள் எதிர்மறைகள் தீர்க்க ஒண்ணா பெருஞ்சமர்கள். இந்த திசையிலும் எங்களுக்கு குண்டுமலை பொழிந்த காலம், எங்களை வந்து இந்திய ராணுவம் தாக்கி அந்த காலத்தை நினைத்து பார்க்க அந்த வாழ்வு சூழலில அந்த வைகரையின் ஒரு எதிர்நீச்சலாக அவருக்கு இப்படி ஒரு தியாகத்தை நீர் கூட அருந்தாமல் செய்ய வேணும் என்பதை நினைத்து கொண்டார். அது தாய் மண்ணுக்கான ஒரு தியாகமாகவே அது இருந்தது. அந்த உடம்புக்குள்ளே அந்த தசைகள் எல்லாம் அப்படியே தகித்தெழ வேர் தாங்கும் விழுதான், அதாவது வேரை தாங்குகின்ற ஒரு விழுதாக அவனுடைய வாழ்க்கை அந்த நேரம் இருந்தது. இதனால் தான் அந்த விசை தாங்கும் படகான, ஒரு விசையை தாங்குற படகு எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கால இஞ்சால அலையும், அதுபோல அவன் அந்த எல்லாவற்றையும் தகித்து கொண்டு இருக்கிறான். ஒரு நேரம் உணவில்லாவிட்டால் இவ்வளவு நேரம் பசி இருப்போம். ஒரு நாள் அல்லது 1/2 நாள் அல்லது 1.5 நாள் இப்படி இருப்போம். சில பேர் 6 நாள் உபவாசம் இருக்கணும் என்று சொல்லுவீங்கள். அதை அவங்களும் தண்ணி குடிக்கிறாங்க அல்லது பால் பழம் சாப்பிடுறாங்க. ஆனா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான்டா மிக மிக கஷ்டம். அப்படியான ஒரு சூழலில அவன் அந்த உயிரை தாங்கி நின்று பார்த்ததை அது நாங்க எல்லாம் பார்க்கிறோம். இறக்குற அண்டு கூட பார்த்த நாங்கள். அப்ப உயிர்கூட்டை தாங்கி நின்று ஊர் பதைத்து போர் விதைத்து விடுதலை தீயை அவன் அகிம்சை வழி விதைத்தெழுந்தான். ஒரு போரை எடுத்தால் நிறைய பகுதி இருக்கும். ஒன்று ஆயுதத்தால வரும், அகிம்சையால வரும்.
ஆனால் இங்கு அவன் அகிம்சை, அதாவது எங்களுக்கு அந்த அம்ச கோரிக்கையை முன்வைத்து அகிம்சை போரை தொடுத்தவன். அதனால் அவன் விடுதலையின் தீயாக, அதாவது விடுதலைக்காக தன்னுடைய உடலை தீயாக கொடுத்தவன். அதாவது அவன் தீக்கு இரையாகாவிட்டாலும் தீ போல அந்த நிகழ்வு எங்களுக்குள்ளே பற்ற வைத்தது. அதே நேரம் தீபத்தின் ஒளிச்சுடராய் வாழ்வை தந்தாயே, தாய் மடியை காக்க நமக்காய் தாய்மொழி காக்க உயிர் தந்த மகன் நினைவு சுமந்தெழுவோம். அப்ப அந்த அவருடைய உயிர் எங்களுக்கு, எங்களோட தாய் தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் தந்த அந்த நிகழ்வை நாங்கள் சுமந்து எழுதுகின்றோம். அது எப்படி என்றால் தீபத்தின் ஒளிச்சுடரா, அதாவது ஒரு தீபம், ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கின்றது. அது சோகமான ஒரு நிகழ்வாகவே இருக்கு. தன்னை உருக்கி ஆகுதியாக்கின அந்த தியாக தீபத்தை அழகாக கொண்டு வந்திருந்த தியாக தீபம் இவன் என்று சரியாகவே அவரை கொண்டு வந்த விஜயகௌரிக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் விஜயகௌரி. அடுத்த கவிதைக்கு செல்வோம். என்னவாணி? வசந்தாண்ட கவிதைக்கு. சரியா? எங்க ஓடிட்டியா? வசந்தா இங்க ஒன்றமே வசந்தா. அடுத்த கவி நாங்கள் வசந்தா ஜெகதீசனிடம் பெறுகின்றோம். அகிம்சையின் ஆகுதியே என்று அவர் போட்டிருக்கிறார். அகிம்சையின் ஆகுதியே. அன்னை தேசத்து அண்ணல் காந்தியே, உண்ணா நோன்பின் உலகப் படிமம், உயிரீந்து மடிந்த உயிரின் இமயம், மெழுகுவர்த்தியாய் உருகிய கோலம், கண்ணீரில் நீராய் கடல் என பொங்கும். அன்னை தேசத்து அண்ணல் காந்தியே, உண்ணா நோன்பின் உலகப் படிமம், உயிரீந்து மடிந்த உயிரின் இமயம், மெழுகுவர்த்தியாய் உருகிய கோலம், கண்ணீர் நீராய் கடல் என பொங்கும். மண்ணின் மைந்தா அகிம்சை வேந்தா, ஈராறு தினத்திலும் ஈகச் சுடரே ஈழ வேரின் வேட்கை தீனி. மண்ணின் மைந்தா அகிம்சை வேந்தா, ஈராறு தினத்தின் ஈகச் சுடரே ஈழ வேரின் வேட்கை தீயே, ஆகுதியானாய் அன்ன மண்ணில் அகிம்சை போரில் உரிமை பூண்டாய் அண்ணல் திலீவனே அகிம்சை ஆகுதியே. அகிம்சை போரில் உரிமை பூண்டாய் அண்ணல் தீவனே அகிம்சையின் ஆகுதி. விரைந்த கோலத்தின் வைகரை ஒளியே, விரைந்த கோலத்தின் வைகரை ஒளியே, ஈழ மண்ணின் விடியல் வேட்கை, இலக்கில் வென்றிட்ட அகிம்சைவாதி, ஈழத்தின் வேரிலே திலீவனின் சுவாசம் இரண்டர கலந்திட்ட ஈகையின் யாகம். ஈகையின் யாகம் இன்னியுரிந்த தியாகமே வாழி. வரைந்த கோலத்தின் வைகரை ஒளியே, ஈழ மண்ணின் விடியல் வேட்கை, இலக்கின் வென்றிட்ட அகிம்சைவாதி, ஈழத்தின் வேரிலே திலீவன் சுவாசம் இரண்டர கலந்திட்ட, ஈழத்தின் வேரிலே திலீவனின் சுவாசம் இரண்டர கலந்திட்ட ஈகையின் யாகம், இன்னுயிர் ஈந்த தியாகமே வாழி. இன்னுயிர் ஈந்த தியாகமே வாழி என்று அந்த வசந்தா ஜெகதீசன் அந்த தியாகம் உண்மையிலேயே போற்றப்பட வேண்டியது. அந்த தியாகத்தை வாழி என்று அவர் வாழ்த்தி இருக்கின்றார். இன்னுயிர் ஈந்த, எல்லோருமே இன்னுயிர் ஈய முடியாது, அப்படி இன்னுயிர் ஈந்த அந்த தியாகம் வாழி என்று வாழ்த்தி இருக்கிறார். அன்ன தேசத்து அண்ணல் காந்தி, ஏனென்றால் அவர் அகிம்சையின் வழியிலே போரிட்டபடியால் அண்ணல் காந்திக்கு அவர் ஒப்பிட்டு இருக்கிறார். உண்ணா நோன்பும் உலக படிமம், அதாவது உலகத்திலேயே உண்ணா நோன்பு இருந்து மாண்டவர்கள் மிகச்சிலர் தான், அதிலும் இவர் ஒருவர். இந்த உயிரை ஈந்து, அதாவது தமிழுக்கும் தாய் நிலத்துக்கும் உயிரை ஈந்து மெழுகுவர்த்தியா உரிய கோலத்தை பார்க்கும்போது கண்ணீர் நீராய் கடல் என பொங்கும். அதை எண்ணி பார்க்க கண்ணீர் தான் ஓடும். அந்த இடத்தின் மைந்தனே ஈகச் சுடரோனே, வேட்கை தீயாய் நீ அந்த அன்ன மண்ணில் ஆகுதி ஆகி இருக்கிறாய் தானே, அந்த ஆகுதிக்கு நீ உரிமை பூண்டாய், அதனால் அகிம்சையின் வேறானாய். அந்த ஆகுதிக்கு உரிமை பூண்டு அகிம்சையின் வேறாக இருந்தவர். அந்த அவர் வரைந்த கோலம் ஒரு வைகரை ஒளியிலே காலை வேளையில் அந்த நிகழ்வை பார்க்கும்போது ஈழமண் கூட விடுதலை பெற்று விட்டதா என்று எண்ண தோன்றிய அந்த நேரங்கள்ல, ஆனால் இந்த விடுதலை வேட்கை கிழக்கில் உதித்த ஒரு சூரியன் போல அகிம்சைவாதியாக எங்களுக்கு தெரிந்தது. ஆதலால் தான் இந்த ஈழத்தின் வேறான திலீவனின் சுவாசமும் உயிரும் இரண்டர கலந்த அந்த நல்லூரின் முன்றலிலே நடைபெற்ற ஈகையாகம் இன்னுயிர் இந்த தியாகத்துக்கு வாழி என்று அவர் வாழ்த்தி இருக்கின்றார். அந்த முருகன் கூட அவரை காப்பாற்றவில்லையா?
என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழுந்தது. அந்த வகையில் அகிம்சை ஆகுதி என்று வசந்தா ஜெகதீசன் தந்த கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். வாணி எங்கு ஓடிட்டீங்க? அடுத்த கவி ஜபாசரி, அதுக்கு முதல் இவா. அடுத்த கவியை தருகிறார் விண்ணவர், குமுளமுனையிலிருந்து வருகிறார். குமுளமுக முனை விண்ணவன் அவர்கள் தரும் தலைப்பு ஒரு சுடர் அணைந்ததே. கொடுமிருள் விலகிடு மொழியாய் செங்கணல் என எழுந்ததுவே. கொடுமிருள் விலகிடு மொழியாய் செங்கணல் என எழுந்ததுவே. பகை வென்றிட துடித்தது பகவர்களை செந்தீயிலே எரித்தது. பகை வென்றிட துடித்ததுவே பகவர்களை செந்தீயிலே எரித்தது. அன்பர்களை தன்னை காத்திடவே ஓர் சுடர் என ஒளிர்ந்ததுவே. அன்பர்களை காத்திடவே ஓர் சுடர் என ஒளிர்ந்ததுவே. விதி செய்த விளையாட்டிலே நமக்கு அரணாய் நின்ற அச்சுடரே அணைந்ததே. அணைந்ததுவே அன்று. விதி செய்த விளையாட்டிலே நமக்கு அரணாய் நின்ற அச்சுடரோ அணைந்ததுவே அன்று. அச்சுடர் அணைந்தாலும் அச்சுடர் தந்திட்ட அவ்வொளிதனிலே கிடைத்திட்ட நினைவுகளோ என்றும் நெஞ்சங்களிலே நீங்கா நினைவாய் ஒளிரும். அச்சுடர் அணைந்தாலும் அச்சுடர் தந்த அவ்வொளிதனிலே கிடைத்திட்ட நினைவுகளோ என்றும் நெஞ்சங்களிலே நீங்கா நினைவாய் ஒளிருமே. நீங்கா நினைவாய் ஒளிருமே என்று விண்ணவன் அவர்கள் அந்த நிகழ்வை பற்றி அழகாகவே தன்னுடைய கவிதையில் சொல்லி இருக்கிறார். அது எப்படி என்றால் கொடும் இருள் சூழ்ந்த காலத்திலே ஒளியாக எங்களுக்கு எழுந்தவர் என்ற திலீபன் அன்று. செங்கனல் என எழுந்தவர். செம்மை என்றால் சிவந்த கனல் என்றால் நெருப்பு. சிவந்த கனல் ஆக எழுந்ததே அவருடைய தீ. பகை வென்றிட துடித்தது பகைவர்களை, அதாவது பகைவர் எல்லாரையும் வென்றிட துடித்தது. அதே நேரம் அது தொடராக ஒளிந்த அந்த திலீபன் நினைவை கொண்டு வந்தார். இது எப்படி விதி செய்த விளையாட்டில் நமக்கு அச்சுடரோ அணைந்தது என்ற அந்த விதி செய்த விளையாட்டிலே நமக்கு அரணாய் நின்ற பார்த்திவா நீ மறைந்தாயோ என்று கேட்கிற போல அவருடைய கவிதை இருந்தது. அச்சுடர் அணைந்தாலும் அந்த ஒளியிலே கிடைத்திட்ட நினைவுகளோ என்றும் நெஞ்சங்களிலே நீங்கா நினைவாய். வாழ்க்கையில சில நினைவுகள் தான் மனதில பதியும். அதுவும் அழியாத நினைவுகள் அப்படியே பதிந்திருக்கிறது உண்மை. அப்ப இப்பொழுது பார்த்திவனை நினைக்க நல்லூரின் முன்றல்ல இருந்த நினைவு கண் முன்னே அப்படியே வருகிறது. அப்ப நினைத்து பார்க்க அது நீங்காத நினைவு. எல்லா நினைவுகளும் மறந்து போகும். ஆனால் சில நினைவு மட்டும் மனதை பாதித்திருந்தால் அது லபக்கண்டு மனதிலே பதிந்து விடுவது உண்டு. அந்த வகையில் அவருடைய நீங்காத நினைவாக ஒளிர்கின்ற அந்த திலீபன் நினைவை கொண்டு வந்த குமுளமுனை விண்ணவன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். விண்ணவன் நன்றியோடு வாணி. அடுத்தது வசந்தா அக்கா ஜபாசரி, ராணி சம்பந்தர் அவர்கள். அதுக்கு முதல்ல அவா இல்ல அதுல இருக்கிறாரு. ஓகே, ராணி சம்பந்தர். அடுத்து பதில் ஒன்று கூறிடுமே. ராணி சம்பந்தர் அவர் இதுல வார இல்ல காணொலியில இல்ல, அவரோ எதுக்குமே வார இல்ல, இதுல மட்டும் தான் போட்டிருக்கிறேன். ஓ சரி. பதில் ஒன்று கூறிடுமே ராணி சம்பந்தர். அவர் நம்பரும் போடையில. ஓகே. திலீபன் என்றாலே தாய் திரு நாட்டின் தியாகம் என வீசும் காற்றே மூசிடுமே. திலீபன் என்றாலே தாய் திரு நாட்டின் தியாகம் என வீசும் காற்றே மூசிடுமே. 10 மாத குழந்தை தாய்ப்பால் கூட குடியாத பாலகன் பார்த்திவன். 10 மாத குழந்தை தாய்ப்பால் கூட குடியாத பாலகன் பார்த்திவன். எம்முடன் கூடி செய்த சின்ன குறும்பு பேசிடுமே. எம்முடன் கூடி செய்த சின்ன குறும்பு பேசிடுமே. தாய்மண் நேசித்த லட்சிய நாயகனே. 5 கோரிக்கையிலே 5 அம்ச கோரிக்கை என்றதை சொல்லுவோம். 5 கோரிக்கையிலே 15ஆம் தேதி பட்டினி போராட்டம். 5 கோரிக்கையிலே 15ஆம் தேதி பட்டினி போராட்டம். நல்லூரின் முன்றலிலே கல்லில் கூட பச்சை தண்ணி படாது தொண்டை வறண்டு 12 நாள் உயிர் நீத்த உத்தமனே தியாகி திலீபனே. நல்லூர் முன்றலிலே கல்லில் கூட பச்சை தண்ணி படாது தொண்டை வறண்டு 12ஆம் நாள் உயிர் நீத்த உத்தமனே தியாகி திலீபனே.
உன் மூச்சு காற்றே பல்கி பெருகி எட்டு தீக்கும் உலாவி வரும் வேளையில் 11 கூறி ஆசி தந்திடுமே. உன் மூச்சு காற்றே பல்கி பெருகி எட்டு தீக்கும் உலாவி வரும் வேளையிலே 11 கூறி ஆசி தந்திடுமே என்று ராணி சம்பந்தர் எழுதியிருக்கிறார். அந்த தாய் திருநாட்டில் தியாக தீபம் திலீவன்ற அந்த நினைவை வீசுங்காற்றில் மூசிடும் தியாகம் என்று அழகாக உபமானப்படுத்தி இருக்கிறார். ஒரு குழந்தை, அதாவது 10 மாத குழந்தை கூட தாய்ப்பால் குடியாமல் இருக்கும். அதாவது ஆனால் இவர் அப்படி ஒரு பாலகனாக இவரை நினைத்து கொண்ட அந்த பார்த்திபன் நம்முடன் செய்த சின்ன குறும்பு பேசுற அந்த சின்ன குழந்தைகள் அவர் செய்த குறும்பு உங்களோட பேசியதை சொல்லி இருக்கிறீர்களா, அல்லது அவர் செய்த தியாகத்தை குறும்பாக நினைத்திருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி அல்ல. நீங்கள் அந்த குழந்தை செய்த குறும்பு செய்கிற குறும்பு போல அதை நினைத்து பார்க்கல. பார்த்திபன் ஒரு தியாகத்தின் செம்மல தாய்ப்பாலே குடிக்காம இருந்தாரோ என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அடுத்தது தாய்மண் நேசித்த அந்த தியாகத்தை 15 அஞ்சம்ச கோரிக்கை வைத்துத்தான் அந்த நல்லூரின் முன்றல்ல இருந்தவர். அதுல நீங்கள் 15ஆம் தேதி அந்த போராட்டத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். சிறப்பு. அதாவது கார்த்திகை என்று செப்டம்பர் 15. ஆகவே அந்த போராட்டம் உண்மையிலேயே ஒரு கவலைக்குரியது, கருணைக்குரியதாகவும் உங்களுக்கு இருந்தது. பச்சை தண்ணி கூட பல்லில படாமல் தொண்டை வறண்டு 12 நாள் உயிர் நீத்தது. நீர் கூட அருந்தாது நீர் செய்த தியாகம் பார்போற்றி மகிழ்ந்ததே என்று சொல்வது இல்லை. பார்போற்ற அது வாழும், அதாவது பார்போற்ற அந்த தியாகம் மிச்சப்படும் என்று நாங்கள் நினைச்சுக்கொள்வோம். உங்களோட மூச்சு கல்வி பெருகி 8 தீக்கும் உலாவி வரும் வேளையில் 11 கூறி ஆசி தந்திருக்கோம். அந்த பதில் என்ன பதிலா இருக்கும்? விடுதலை ஒன்றை எங்கள் நாடு, எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்க வேண்டும் என்றதை இந்த தியாகங்கள் எல்லாம் தந்திட வேண்டும் என்று நினைத்துக் கொள்வோம். அதுதான் எங்களுக்கு தர பதிலாக. சிறப்பு. வாழ்த்துக்கள் ராணி சம்பந்தர். வாணி அடுத்தது ஜெபாஸ்ரீ தான் கடைசியாக. ஜெபாஸ்ரீ வசந்தாக்கா சொல்லிட்டீங்களா? அது சொல்லிட்டேன். வசந்தாக்கா பார்த்துட்டேன். ரெண்டாவது ஜெபாஸ்ரீ தெய்வீகன். ஓகே. அவர் தியாக தீபம் 70 கண்டு போட்டுக்கிறாராம். தியாக தீபம் 70 அவருடைய கவிதை. தியாக தீபமே திலீபன் அண்ணா, நீரின்றி உணவின்றி நீவிர் பட்டினியால் உயிர் துறந்த உத்தமனே. நீரின்றி உணவின்றி நீவிர் பட்டினியால் உயிர் துறந்த உத்தமனே. தன்னின பகைவரால் அழிய 1987 செப்டம்பர் 15ஆம் நாள் நல்லூர் கந்தனின் முன்றலிலே உண்ணாநிலை போராட்டம். நல்லூர் கந்தன் முன்றலிலே உண்ணாநிலை போராட்டம். தியாகத்தின் வலியை தீர்க்கமாக உணராத அரசு உண்மை உரையை செவி எடுக்காத இதயங்கள். தியாகத்தின் வலியை தீர்க்கமாய் உணராத அரசு உண்மை உரையை செவி எடுக்காத இதயங்கள். 87ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் சனிக்கிழமை தியாக பயணத்தின் 12வது நாள். 87ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் நாள் சனிக்கிழமை தியாக பயணத்தின் 12வது நாள். தாகத்தோடு போராடி தியாக தீயாய் நீ மாறி அகிம்ச வழியில் அணைந்தாயே. தாயத்தோடு போராடி தியாக தீயாய் நீ மாறி அகிம்ச வழியில் அணைந்தாயே. சரித்திரத்தில் உன்பெயர் சமாதியாய் பதிந்தாயே. சரித்திரத்தில் உன்பெயர் சமாதியாய் பதிந்தாயே. இனத்திற்காய் வாழ்ந்தோரை இதயத்தால் வணங்கிடுவோம். இனத்திற்காய் வாழ்ந்தோரை இதயத்தால் வணங்கிடுவோம். சரித்திரத்தில் உன்பெயர் சமாதியாய் பதியட்டும் என்று போட்டா நல்லா இருக்கும். இனத்திற்காய் வாழ்ந்தோரை இதயத்தால் வணங்கிடுவோம் என்று அழகாக யுவஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் உங்களுடைய கவிதையில் அந்த தியாக தீபம் தெளிவனை அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த நல்லூரின் முன்றலிலே அவர் நீரின்றி உணவின்றி நீவிர் பட்டினியால், அதாவது நீரின்றி உணவின்றி பட்டினியால் உயிர் துறந்த உத்தமன். 87 செப்டம்பர் இப்பவன் நினைவில் வருகிறது. அந்த 15ஆம் நாள் சனிக்கிழமை நல்லூரின் முன்றலிலே உண்ணாநிலை போராட்டம். அது உண்ணாநிலை என்று சொல்லவா, உயிர் துறந்த நிலை 12வது நாள். தியாகத்தின் வலியை தீர்க்கமாக உணராத அரசுகள், அதாவது அவருடைய வலியை எத்தனையோ தரம் போய் இந்தியன் ஆர்மிட்ட எல்லாம் சொல்லி நீங்கள் இதை காப்பாற்றுங்க பலர் சொன்னது எல்லாம் கேட்டது. ஆனா ஒன்றும் நடக்கல. அந்த உண்மையை உணராத செவிகள் எடுக்காத இதயங்களா இருந்தது. இதனால அந்த பயணம் அவருக்கு அந்த தாகத்தோடு போராடிய அந்த தியாக மாறி
அதாவது அந்த தியாக தீபம் அந்த தீயாக ஒளிந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. அகிம்சை போரிலே உன் பெயரை சமாதியாய் பதித்திருந்தாய். அதாவது அகிம்சையான ஒரு போரிலே உன்னுடைய தியாகத்தை பதித்திருந்தாய். இனத்திற்காய் வாழ்ந்தோரை நாங்களும் இதயத்தால் போற்றோணும். இந்த நேரத்தில் அந்த திலீபனின் அந்த நீரின்றி நீர் செய்த தியாகம் யாருக்கு ஒரு விடுதலையை பெற்றுத்தரட்டும். உங்களோட தியாக வேள்வி ஒரு தீச்சுடரோட ஒளிர்ந்தாலும் அது அன்னமண்ணுக்கு ஆகுதியாக செல்லட்டும் என்று கூறிக்கொண்டு, அப்படித்தான் ஆகுதியாக இன்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டு அவருடைய கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். இவர் இருக்கிறார் தவக்குமார் அவர்கள் திலீபன் தியாகவாதி பக்கத்தில் இருக்கு. இப்ப போட்டிருக்கிறார் போல. இல்ல உறவாடுக்குள்ள இருந்தது. அத நடாமோன் அவர்கள் இங்க கவரிய பக்கத்துல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கவிதை வந்ததா? வரையில செல்விய கவிதை வரையில. செல்வியின் இருக்கு. அவ காணொலியில வர செல்வியா கடை வர இல்லையா? காணொலியில எனக்கு வந்த ஞாபகம் இல்லை. அப்படி மிஸ் பண்ண வரையில காணொலியில வந்து காணொலியில பாக்குறேன். நீங்க இதை தாங்க. திலீபன் தியாக வலி ஆண்டுகள் தான் ஆண்டாண்டு கடந்தாலும் நம் உள்ளமெல்லாம் மெழுகாக உருகியாலும் கண்ணிலே உன் தியாக வலி தேடலோடு கைகள் தொழும். காவியமாய் சுமக்கின்றோம் உந்தன் ஈகதனையே மண்ணிற்காய் நோன்பிருந்து உயிர் ஈந்தாய் வீரத்தின் வித்தே. காவியமாய் சுமக்கின்றோம் உந்தன் ஈகைதனை மண்ணிற்காய் நோன்பிருந்து உயிர் ஈந்தாய் வீரத்தின் வித்தே. மரணிக்கா உந்தன் நினைவுகளை மீட்கிறோம் எப்போதும் என்று தங்கசாமி தவக்குமார் அவர்கள் நீண்ட நாளைக்கு பின்னர் இந்த திலீபனின் தியாக வலியை சுமந்து வந்த கவிதை. ஒரு நிமிஷம் பாருங்க அக்கா. நான் சொல்லி இருந்தேன் ஒருத்தர் காணொலி ஒன்றுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி. அது செல்வியா கடை ஒன்றும் வர இல்லை. அது எம்டியா இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் தானே. போட்டு விடுங்க. ஓகே தெரியல. இல்ல அதுல ஒன்றையும் காணாம நான் சொல்லி இருந்தேன். நான் உங்களுடைய தெரியல. ஓகே சரியா பார்க்க முடியாம போய் விட்டது. நல்லதா போயிட்டு. சரி நவலாக்கா சொல்லுங்க. சரி இவர் தங்கசாமி தவக்குமார் அவருடைய கவிதைக்கு வருவோம். அவர் ஆண்டுகள் தான் ஆண்டாண்டு சென்றாலும் ஆண்டுகள் சென்றாலும் நாம் உள்ளமெல்லாம் மெழுகாக உருகியாலும் கண்களிலே உன்ற தியாகம் இப்போதும் வலியாக தேடலோடு கைகளும் தொழும். உங்களோட வலியை, அதாவது நீங்கள் செய்த அந்த தியாகத்தை இப்போதும் எங்கள் கைகள் தொழக்கூடிய ஒரு நிலைக்கு இருப்பதாக அவருடைய கவிதை கூறி சென்றது. அது எப்படி என்றால் அதை எப்படி சுமக்கிறோம்? காவியமாய் ஓவியமாய் மனங்களின் நினைவுகளாய் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உந்த நீகதனை மண்ணிற்காய் நீ ஈந்திருக்கிறாய். அது நோன்பு. அந்த 6 நாள் நோன்பு என்பது அசைக்க முடியாத ஒரு அகிம்சையின் வழி போராட்டம்தான். அந்த இடத்துல உயிர் ஈந்தாய். அது ஒரு வீரத்தின் வித்தாக உன்னை நினைக்கின்றோம். அது எல்லாம் மரணிக்காத நினைவுகள் தான். அதாவது அது எப்படி இதென்றாலும் அந்த நினைவுகளை எங்களோட மனங்களில இருந்து அகற்ற முடியாது. ஆதலால் அது இறந்தாலும் மரணிக்கா உறவுகளாய் நினைவுகளாய் மீட்கிறோம். எப்போதும் மீட்டு பார்க்கின்றோம். திலீபனே உன் தியாகவலி இன்றும் எங்களை போற்ற வைக்கிறது என்று சொல்வது போல் அவருடைய கவிதை அமைந்திருந்தது. தங்கசாமி தவக்குமாருக்கு சிறப்பு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. சொல்லிக்க போட்டீங்களா? அதுக்குள்ள பார்த்தேன் போய் இருக்கிற மாதிரி கிடந்தது விட்டுட்டேன். அடுத்த கவிதை நீங்காத நினைவுகளுடன். இப்ப பாருங்க. இல்ல வர இல்ல. இப்ப வந்துடுதா? இல்ல போட்டு இருக்கிறேன். இப்ப சரியா தானே வந்திருக்குது. சரி அப்ப வரிய வாசிக்கட்டும். நான் கவிதை வரட்டும் உங்களுக்கு. பரவாயில்ல. சரியா? ஓகே. வந்துட்டு நேற்று நான் போட்டிருந்தேன். அது போய்தான் இருக்குது வாணி. தெரியல உங்களோட இதுல எங்கட இதுலண்டா எல்லாரும் வந்தது உங்களோட வரையிலண்டா தெரியல எனக்கு. எந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கிறது தெரியல. வந்தா போட்டிருப்பேன்.
எனக்கு தெரியலையே, பார்க்கணும் திருப்பி. என்னை அழிக்கவும் இல்லை நான். நீங்க நினைவு நல்லூர் முன்றலிலே நாலா பக்கமும் நல்லுறவுகள் முன்றலிலே நாலா பக்கமும் சூழ நடந்ததோர் நிகழ்வாய் பெரியவர் சிறியவர் பெரும் கண்ணீராய் பெய்த மழையும் பெருமித பெருமையாய் பெரியவர் சிறியவர் பெரும் கண்ணீராய் பெய்த மழையும் பெருமையாய் 7 நாளாய் எண்ணமும் ஒன்றாய் எழிலே சரீரமாய் எழுந்த தீர்வாய் 7 நாளாய் எண்ணமும் ஒன்றாய் எழிலே சரீரமாய் எழுந்த தீர்வாய் அம்சங்கள் 5மே அமைதியாய் போய்விடவே ஆண்டும் பலவாய் ஆனதே இழப்பாய் அம்சங்கள் 5மே அமைதியாய் போய்விடவே ஆண்டும் பலவாய் ஆனதே இழப்பாய். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி செல்வி நித்யானந்தன். நீங்காத நினைவை கொண்டு வந்திருக்க. நீங்க 14 நாட்கள் என்று சொன்னீங்க. 12 நாட்கள் அல்லோ? 12 நாட்கள் திடீவண்டே. அது படிவா தெரியும். நல்லூரின் முன்றலிலே 4 பக்கங்களும், அதாவது அந்த முருகன் சந்நிதி, அதாவது நல்லூரின் முன்றல், அந்த நல்லூரின் வடபக்கம், அந்த 4 பக்கம் நல்லுறவுகள் புடைசூழ நடந்ததோர் நிகழ்வு. அது எப்படி? நாங்கள் சில நேரம் சில நிகழ்வுகளை எத்தனையோ பேர் புடைசூழ இனிமையாக நடந்த பொழுது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த பொழுதை நினைத்தமென்றா அது உருகக்கூடிய நிலையாகத்தான் இருந்தது. அந்த நல்லூரின் முன்றலில் எல்லோரும் பார்க்க, அது ஒழுங்காக கயிறுகள் கட்டி ஒவ்வொரு பாடசாலைகளை எல்லாம் அவங்க பார்க்க விட்ட நிலையை நினைத்து பார்க்கிறோம். பெரியவர் சிறியவர் பெருங்கண்ணீராய் பெய்த மழையும் பெருமிதமாய் பெய்த. சில நேரம் மழை துளிகள், இது செப்டம்பர் மாதம் என்றபடியால் இந்த காலம் மழை துளிகளும் சில நேரம் விழுந்து கொண்டிருந்தது. அப்ப அந்த மழைகளும் பெய்ய அதுல உபர்தற்ற கண்ணீர் துளிகளும் கரைந்த நிலையும் அந்த பெய்த பெருமையும் அதுக்குள்ளே இவருடைய நினைவையும் நினைத்து பார்த்திருக்கிறார். 6 நாட்கள், 7 நாட்களில் ஆமா, எண்ணமும் ஒன்றாய், அந்த எண்ணங்களும் ஒன்றாய் எழிலே சரீரமாய் எழுந்த தீர்வாய். அதாவது ஒன்று அழகே கடைசியில ஒரு தீர்வாக ஒன்ற உடல் அந்த மண்ணுக்கு வித்துட்டு சென்ற போல அவருடைய எண்ணம் அப்படி இருந்தது. அதாவது எழிலான சரீரம் என்றால் அவர் உண்மையிலேயே மருத்துவ மாணவராக நல்ல உறுதியோடு இருந்த ஒரு மாணவன் இப்படி போட்டாரே என்று நினைத்து பார்க்கிறோம். அம்சங்கள் 5மே அமைதியாய் போய்விடவே, அந்த அம்சம் 5 அம்ச கோரிக்கை அது அப்படியே போய்விட்டது. ஆண்டுகள் பலவாய் ஆனதே இழப்பா. இன்றைக்கும் இழந்தது தான். நாங்கள் அவரை விட்டு போட்டோம். அவருடைய தியாகம் ஒளிர்ந்து கொண்டு இருந்தாலும் ஆனா மண்ணுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்பது கவலை. அதனால உன்னுடைய இழப்பாக இருந்தாலும் அது விடுதலையை நோக்கிய இழப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். ஆகவே இவ்வளவு தூரம் நாங்கள் கொண்டாடிப்பட்டு இந்த தியாகமான எத்தனையோ உறவுகளின் வித்தாகிய உடல்களை எல்லாம் நினைத்து பார்க்கும் போது அவையெல்லாம் வீண் போகாது. என்றோ ஒரு நாள் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் சற்று ஒளி பெறுகிற மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடைபெறுகிறதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. ஆனாலும் முற்று முழுதான விடுதலை எங்களுக்கு எப்போது கிடைக்கும் என்று ஏக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் செல்வி நித்யானந்தன் அவர்கள் அந்த நல்லூரின் முன்றலிலே அவர் இருந்த அந்த நிலையை பார்த்த அந்த நினைவுகள் எல்லா மக்களுமே பார்த்த அந்த நினைவுகளை புடைசூழ நடந்த நிகழ்வாகவும் அந்த கண்ணீரின் பெருக்கிலே அந்த மழைநீரோடு அந்த கண்ணீரின் சங்கமத்தை அந்த ஒப்பிட்டிருந்த நிலையும் அந்த 12 நாட்களும் அது ஒரு படுபாதகரின் செயல்களால் தான் அப்படி அவர் இருந்தவரோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில அந்த 5 அம்ச கோரிக்கையும் எல்லாம் அப்படியே ஆண்டுகள் சென்றாலும் அப்படி போய்விட்டதே, அமைதியாய் போய்விடவே ஆண்டுகள் பலவாய் உன்னுடைய இழப்பு மட்டும் ஆனதாய் அந்த இழப்பு இன்னும் விடுதலை பெற எங்களுக்கு ஊன்றுகோலாய் அமைய வேண்டும் என்றதை சொல்லிக்கொண்டு அவருடைய நீங்காத நினைவுகள் இன்னமும் மனதிலே இருத்திய அந்த தியாக தீபம் திலீபனின் நினைவு சுமந்த கவிதைக்கு சிறப்பு வாழ்த்துக்களும் பாராட்டு. நன்றி. நன்றி நவுலா. எல்லாத்தையும் முடிஞ்சுதா நினைக்கிறேன். சிறப்பு. இது வரை நேரமும் காணொளி மற்றும் வரி கவி அளவுக்கு வருகின்றது. யாராவது கேட்டவர் மற்ற எல்லாரையும் அதுல 2 பேர் கும்பலமுனை விண்ணவனும் இவரையும் தான் இருந்தது. ஓகே, ஆமா. விண்ணவன்டையும் வாட்ஸ்அப்ல இருந்து நான் தான் பதிஞ்சு விட்டேன் இரவு. ஓ, நன்றி நன்றி. பரவாயில்ல. மற்றது கௌரின்ற அந்த இதில் முதலாவது கவிதை தொடங்கலே எனக்கு வாணி கடைசி வரையும்
கேட்க முடியவில்லை. மறு உடரப்பில்லை கேட்டுக்கொள்கிறேன் என்று உங்களை கூறிக்கொண்டு அவசரமான ஒரு இதாலே எனக்கு தொலைபேசி வந்து குழப்பி விட்டது. எல்லோருக்கும் தட்டி கொடுத்து கௌரிக்கு அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது கவிதை இதை பகுதி 2இல் நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் அதில் வந்த தவக்குமார் அவர்களுடைய கவிதையை கேட்க முடிஞ்சது. நேவி சக்காவின் கவிதை கேட்டிருந்தேன். மற்றது முன்னவன் அவர்களுடைய கவிதை நான் இரவு வாசிச்சிருந்தேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கனடாவில் இருந்து வந்த ஜபாகல அவர்களுக்கும் மிகச் சிறப்பான அனைவருக்கும் தொடர்ந்து எழுதும் அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமுகனுக்கு நன்றியினை தெரிவித்து நானும் விடைபெற்று நாளை சந்தித்துக் கொள்கின்றேன். நன்றி வாணி. நன்றி. காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிக நன்றி. எல்லா கவிதைகளையும் தாட்டி கொடுத்த உங்களுக்கு சிறப்பான சக்தி சொன்ன சங்கர் அவர் இடையில வந்தார். அவர் வரலாம் கேட்டுக்கொண்டு வந்தார்கள். என்னவர்களும் உடனடி கவிதை கடைசியில வந்தவர் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு 13 பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட 13 பேர் வந்திருக்கிறாங்க. 1 2 3 4 5 பேர், இதுலேயும் 8 பேர், 5 பேர் காணொலியில் இந்த இதிலையும் வரிக்கதையிலையும் 8 பேர் காணொலியிலையும் வந்திருக்கின்றார்கள். இவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். திலீபன் அவர்களுக்கு பல பல பேர்களை சூட்டி அந்த கவிதைகளை ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பு தலைப்பில் கொண்டு வந்து அந்த வகையில் லட்சியவாதி என்று நான் எழுதியிருந்தேன். வேருக்கு உரமாகினார் என்று ஜெயம் தங்கராஜா அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஊரழிவின் மெழுகுதிரி என்று ரஜினி அஞ்சன் அவர்களும், தியாக தீபம் அது நகுலா சிவநாதன் அவர்கள் எழுதியிருந்தார்கள். தியாக சுடர் என்று ஜெயாக்கா எழுதியிருந்தார். ஒரு சுடர் அணைந்ததே என்று அவி எழுதியிருந்தா. ஒரு சுடர் அணைந்தது. அந்த தலைப்பை நான் தான் அதுக்குள்ள போட்டு விட்டேன்னா இந்த அதிபர் நான் நினைக்கிறேன் அந்த கவனிக்கையிலோ தெரியல பொது தலைப்பா இந்த எல்லாரும் விரும்பின தலைப்பா எடுக்கட்டும் போட்டிருந்தவர் என்ன தலைப்பாட்டு தெளிவான சம்மந்தப்பட்டது. அவர் நான் அதான் சுடர் ஒன்று அணிந்ததே வேறு இல்ல அதான் அது இல்லைன்னு சொல்லல, அதையும் உள்ளிட்டு நீங்க அது பரவாயில்ல வெவ்வேறு வந்ததுன்னு தலைப்பில் என்னன்னு சொன்னா அவரோட அந்த நினைவை முன்னிட்டு விருப்பு தலைப்பில் எல்லாம் எழுதுகிறதும் வந்திருந்தது. தியாக தீபம் இவன் என்று சொல்லி கௌரி அவர்கள். மற்றது ஈகையின் சுடருக்கு நன்றி என்று தர்சினி அவர்கள் எழுதியிருந்தார். தியாக தீபம் இவன் கௌரி அவர்கள். மற்றது சிவதர்சினி எழுதியிருந்தார். சிவதர்சினி எழுதியிருந்தார் ஈகையின் சுடருக்கு நன்றி. சிவதர்சினி. மற்றது கௌரி அவர்கள் இருந்ததுதான் தியாக தீபம். இல்ல, ஈகையின் சுடருக்கு தமிழ் வணக்கம் என்று போட்டிருந்தார். அதான் ஈகையின் சுடருக்கு நன்றி வணக்கம், நன்றிய தமிழ் வணக்கம் என்றுதான் அவரோட தரப்பு இருக்குது. அப்படியா இருந்தது. ஒரு சுடர் அணைந்தது என்று விண்ணவன். அகிம்சையின் ஆகுதி என்று வசந்தா அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஒரு சுடர் அணைந்ததை விண்ணவன் பதில் ஒன்று தர வேண்டும் என்று ராணி சம்பந்தர் அவர்களும். தியாக தீபம் என்று சொல்லி யுவாஸ்ரீ அவர்கள். நீங்காத நினைவு செல்வி வித்யானந்தன் அவர்கள். தவக்குமார் அவர்களும் தியாக தீபம் தான் எழுதியிருந்தார்கள். திலீபன் தியாக பலி. சரி, நீங்க இப்படி சொன்னபடியா எனக்கு ஆசையா இருக்குது ஒரு வாசிப்போம். தியாக தீபம் 70, தியாக தீபம் இவன், திலீபன் தியாக வலி என்றும் ஊரளவின் மெழுகுவர்த்தி 11 கூறுடுமே. ஈகையின் சுடருக்கு ஈன்ற தமிழ் வணக்கம். ஒரு சுடர் அணைந்ததே தியாக தீபம் திலீபன். அடுத்தது தியாக சுடர். அடுத்தது நீங்காத நினைவு அகிம்சையின் ஆகுதி இலட்சியவாதி. நீங்கள் இலட்சியவாதி லட்சியவாதி என்று கொண்டு வந்தேன். லட்சியவாதி ஒவ்வொரு தலைப்பை கேட்கும் போது ஒவ்வொரு தலைப்புகளை கொண்டு வந்தால் சிறப்பாக இருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லா நினைவு கொண்டு எழுதின கவிதை. அவர் இந்த 10 மாசம் தான் தாயிட்ட பால் குடிச்சாராம். ஏன்னா அதுக்கு பிறகு அவட அண்ணன் இறந்துட்டாவாம். பால் குடிக்க அண்ணன் இறந்துட்டோம்னு சொல்லித்தான் ராத்திரி அவர் அந்த 12 நாளும் அவரை போயிட்டு அவரோட கூட இருந்த டாக்டர் வாஞ்சிநாதனா அவர் தான் அந்த எழுதியிருக்கிறார். அந்த 12 நாளும் அவரோட டாக்டர் இருந்தவர். எனக்கு பேர் ஞாபகம் வருது. வாஞ்சிநாதனே டாக்டர் 12 நாள் இருந்தாராம். ஆரம்ப காலத்துல இருந்து அவரோட இறுதி மூச்சு போகும் வரை.
ஓகே பார்த்துருந்தேன். அப்போ அதில் ஆச்சா தந்தை மாதம் தான் பாதிட்டார். அவன் தாயிட்ட அதுக்கப்புறம் தாய் இறந்துட்டோம்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க. இப்போ அவன் தான் வந்து அது வந்து ஒரு லட்சியம். அவர் வந்து ஒரு உண்மையிலேயே கீழே தமிழுக்காக ஒரு அகிம்சை போராட்டத்தில் வந்து கொண்டு வந்தது. இப்போ நாங்கள் வாசித்ததாக எங்களுக்கு தெரியுது. பார்த்தவர்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். உண்மைதான், நேரிலே பார்த்தவர்களுக்கு. நேரலை நான் பார்த்தேன். அதான் அதான் ம். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே அழுகியா தான் வரும். அந்த இடத்துக்கு போனா அந்த உணர்வு எல்லாம் அந்த பட்டா பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. 38 வருஷம் அதை விட அவங்க இந்த சோக கீதங்கள் இதுகள் எல்லாம் எங்க கேட்க மைண்டுக்கு ஒரு இதா இருக்கு. 38 வருஷம் இல்லை அவர் வந்து இப்போ இந்த ஓ, வருஷம் ஒரு அந்த கிட்டத்தட்ட வேற 87 இல்ல வேற 38 38 87 தானே இருந்தவர். 87 38 வர 37 இருக்குமா? 8 இல்ல 38 ஓகே சரி 38 வருஷம் 38 வருஷம். ஓ. நாங்கள் இந்தியாவில் இருந்தோம் அப்போ 38 வருஷம். ம். அப்போ அந்த தியாகன் இந்த இப்படி லீவன் இப்படி உண்ணாவிரதம் இருக்கிறாரு அவன் கேள்விப்பட்டது அங்கே தான் தியாகன். அப்போ அது உண்மையிலேயே அது இவ்வளோ காலத்துக்கு பிறகு இந்த விவரத்தை நினைவு கொண்டது கொஞ்சம் சிறப்பாகவே இருந்தது. வாழ்த்துக்கள். இன்றைக்கு அமைச்சர் பார்க்க போக வர முடியலையா? 2 செய்திகள் ஓடுது. இவன் சந்திரசேகரன் அமைச்சர் போனவர் இல்ல, இவன் திலீவன் காலத்துல இந்திய நாமி இருந்தது இல்லை எங்கள்கிட்ட. அப்ப இந்திய நாமி தான் அப்ப அத அவங்களத்தான் இந்த அந்த லெப்டினன்ட் அவைகளை எல்லாம் கேட்டு அது நீங்க வந்து இது இருக்கா எங்களுக்கு இந்த அம்ச கோரிக்கைகளை எடுத்து தாங்க. அப்ப அவங்க வந்து ஒன்றுமே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஒன்று மறுபடி சொல்றான்ட்டு சொல்லல. அந்த நாள் நான் நினைக்கிறேன். அப்ப இன்றைக்கு எங்களோட மினிஸ்டர் சந்திரசேகரன் ஐயா போயிருக்கிறார். அந்த நடக்குது தானே திலீவன் நினைவு என்று. ஆனா ஒன்று இந்த அரசாங்கம் வந்து இந்த இதுகளை செய்ய விடுறாங்க. அது போன இடத்துல போட்டே இல்லையாம வேற. ஆனா அது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ஏன்னா அவர் அப்படி விட இல்லை, அதான் பிள்ளை என்று சொல்றேன். அதை எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு துக்க வீட்டுக்கு போய்க்க விட வேணும். என்னன்னு தெரியல. இந்த தலைப்பு செய்திகள்ல பார்த்தேன்னு முள்ளுக்கு போய் பார்க்க இன்றைக்கு ஒரு தடவை செய்தி பார்த்தா அனுரா தெருக்கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எவ்வளவு சிம்பிளா வாழ்றாரு, அவ்வளவு சிம்பிளா தானே வாழ்றாரு. அதனாலதான் எல்லாரும் மாளிகையில ரத்து செய்யல. படாபரம் இல்லை சரியா இப்ப சொல்லல. அது நிச்சரே இல்ல இவ்வளவு நல்ல இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இவ்வளவு நல்ல சொல்லி இருக்கிறார். எக்காரணம் கொண்டும் பட்டினியை தான் ஏற்படுத்த மாட்டேன், பட்டினி வராது இலங்கையில் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு காலம் இருந்தது தானே. பானுக்கு எல்லாம் இளைஞ்ச காலம் போன வருஷங்களும் அதுக்கு முதல் வருஷம் ஏதோ எண்ணெய் இல்ல, தண்ணி இல்ல, உணவு இல்ல இருந்தது தானே, அரிசி இல்லை. அப்ப அப்படியான ஒரு நிலைக்கு விட மாட்டேன். ஒரு வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு நல்ல இவ்வளவு சேர்ந்து. ஆமாம், நிறைய விஷயங்கள். ஆனால் இப்ப அவர் வந்த காலத்துல அந்த விபத்துகள் உண்மையில குறைவா இருந்தது. ஆனா இப்ப திரும்ப வந்துட்டுது. அதுகளை கொஞ்சம் பார்க்கணும். வாணி நேற்று எங்களோட சித்தப்பா அடிபட்டுட்டார். என்னண்டா கேகேஎஸ் ரோட்டில் போய் கொண்டிருக்கேங்க. அது தாவடி சந்தியில இருந்து 22 வயது மோட்டார் பைக்கில் வந்த பையன். இவர் சரியாதான் திரும்பி இருக்கிறார். ஆனா இவன் வந்து ஃபாஸ்டா எடுத்து கொண்டு வந்து மோதிக்கிட்டார். மோதி அவர்கிட்ட பாவம் 80 வயசு 81 வயசு வரைக்கும் விழா எலும்பு உடைஞ்சு போச்சு. கை கால் எல்லாம் கீறி போச்சு. எல்லாம் அந்த ரோட்டு தானே. அவர் சும்மா சைக்கிள்ல போனவர். இவன் வந்து அப்ப வந்து அவனும் விழுந்து அவனுக்கும் காயம்தானே. அப்ப கேட்டேன் என்ன அவர் விட்டுட்டு ஓடிக்கிட்டானா நின்றதுதானே. ஆனா அவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது, இவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனது. அப்ப சொன்னவன் நான் தான் பாஸ்டா தான் ஓடிக்கிட்டேன். நீ பாஸ்டா போன அவரை விழுத்துனா உனக்கு பின்னால ஒரு லொரி வந்திருந்தா என்ன நிலைமை உண்ட சுக்கு நூறா போயிருப்பாரு. என்ன அவசரம் இல்ல. 17 வயது ஆக்கள்லாம் மோட்டர் பைக் ஓடிக்கணும். லைசன்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓ இல்ல எடுத்திருக்க மாட்டேன். இந்த இப்ப நம்ம படிச்சு முடிச்ச உடனே அம்மா எனக்கு வேண்டி தாங்க இல்ல மாமா வேண்டி தாங்க இங்க வெளிநாடுகள் என்னுடைய மருமகளை முதல் கேட்டது என்ன, மாமி நீங்கள் எனக்கு ஒரு மோட்டர் பைக்கில் வேண்டி தாங்க இவ்வளவு வந்து கொடுக்காப்ப 2.5 லட்சம் மட்டும் சொன்னாள். அது இப்ப கேட்டுக்கானா 5 வருஷமே இருக்கு. அப்ப அதான் முதல் கேட்கிறாளவே, வேற ஒன்றுமே. போனும் ஸ்கூட்டியும் போகணும். என்னுடைய நண்பியோரால் அவ தன் அக்கான மகளுக்கு தான் ஐபோன் கொண்டு போனது அவங்க கிளிநொச்சியில. உடனே அவள் அதை கண்டுட்டு அப்படியே படிச்சார். இன்றைக்கு அவ
ஒரு போனை எடுத்தால் அது கதைக்க முடியாத அளவுக்குள்ள போனை வச்சிருக்கிறேன். அப்ப என்ன டீச்சர் நான் அதை அங்க கொடுத்து போட்டேன், அதனால எனக்கு இந்த போன் வேலை செய்யல. அப்ப இன்னும் அவாக மாத்தி கொடுக்கல பிள்ளைகள். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அவ டக்குண்டு அந்த பிள்ளைகள் பறிச்சுட்டு என்னண்டா நல்ல போன் பறிச்சா. சக்தி வந்து இருக்கிறா. சக்தி வணக்கம். 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 கவிதையோட வருந்திருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? நலம் நலம். கவிதை நிகழ்ச்சி முடிந்து நீங்கள் உரையாடி கொண்டிருக்கிறீங்க. என்ன செய்யறது, எனக்கு வேலை நேரமா போயிடுச்சு. இரவில அந்த கவிதையை பதிஞ்சு விடலாமே உங்களுக்கு. நீங்கள் என்னவோ தெரியல, இந்த வரிகள் கூடவோ தெரியல, போகுது இல்ல. அத குறையுங்கோ. வரி இல்ல, வரி கட்டாம 58 சொற்கள். நான் ராத்திரி பதியும் போது என்னன்னா ஒரு வரி கடைசியில எழுதி இந்த வானுயரன்னு சொல்லி ஒரு போட டக்குன்னு அது பிங்க் கலர்ல வந்துட்டுது. பிங்க் கலர்ல வந்துட்டு அந்த ஒரு சொல்ல அழிச்சிட்டு போட வந்துட்டு சரியா வந்துட்டு கூடுனா அந்த ஒரு பிங்க் கலர்ல வருது. அப்ப என்ன செய்ய வேணுமெண்டா, நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லுகளை குறையுங்கோ. நீங்க எழுதி போட்ட கவிதைய நான் கடைசியா ஒரு சொல்லு போட்டேன், வானுயர ஒளி இருக்கிறாயன்ற ஒரு சொல்ல போட அது கூடிட்டு அந்த ஒரு சொல்லு. அந்த ஒரு சொல்லையும் அழிச்சு போட்டுதான் பதிஞ்சு விட்டேன், சரியா வந்துட்டுது. அது கூடுனா 58 சொல்லுன்றது 62 சொல்லும் எடுக்குது. நீங்க என்ன செய்யணுமாண்டா, 4 வரியா 3 பந்தி எழுதினீங்கடா போதும். அப்படி சரியா? நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எழுதும்போது கொஞ்சம் கூட வந்து சின்ன சின்ன சொற்களா இருந்தா 2 சொற்களா இருந்தா கூட வந்துடும். அதை வெட்டுங்கோ, இடையில வெட்டுங்கோ. இடையில ஆசிச்சு பார்த்து சூட்டபிள் இல்லாட்டி வெட்டி ஒருக்கா ப்ளூ இந்த பிங்க் கலர்ல வரவும் நான் டக்குன்னு அதை குறைச்சிட்டேன். ஏன்னா ஒருக்கா அப்படி நடந்தா எனக்கு இல்லாம போய் நான் திரும்ப எழுதினேன், நிறைய எழுதி குறைச்சி எழுதி விட்டேன். இப்ப இந்த பிங்க் கலர்ல வந்தா நினைக்க வேண்டியதான் இது எடுக்காதுன்னு சொல்லி அப்ப உடனே விட்டுட்டா. சக்தி சொல்லுங்க உங்களோட கவிதைய. நினைவுகள் சுமந்தபடி. நினைவுகள் சுமந்தபடி. கண்டம் கடந்தாலும் மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும். கண்டம் கடந்தாலும் மீண்டும் மீண்டும் நினைக்க தோன்றும். ஆண்டுகள் பல கடந்தும் தூண்டாமணி விளக்காய் தமிழன் வரலாற்றில் தனி இடம் பிடித்த மணி விளக்கு. ஆண்டுகள் பல கடந்தும் தூண்டாமணி விளக்காய் தமிழன் வரலாற்றில் தனி இடம் பிடித்த மணி விளக்கு. வீர காவியம் படைத்தான். அந்த காந்தியும் கூட முன்பு நீருணவு அருந்தித்தானே விரதம் இருந்தார். நீராகாரம் கூட இல்லாது மகத்தான மன உறுதி கொண்டான். பத்திரமாய் நாம் வாழ சித்திரமாம் திலீபன் கத்தியில்லா யுத்தம் ஒன்றை முன்னெடுக்க சொத்தான ஈழம் பெற்றிடவே வேதம் என்று வெற்றாத பேராராய் வரிசையிலே வந்தார்கள். உடல் வற்றி உயிர் வற்றி போனகம் இளவல் கடல் வற்றி காய்ந்திட்ட சவர் படிந்த நிலமாக விழி மடல் ஒட்டி வேதனையின் விளிம்புகளை தொட்டு நின்று 12ஆம் நாள் கண்ணோடு கண் மூடினான். ஈழ மண்ணோடு மாய்ந்திட்ட மாவீரன் எல்லோரும் பண்ணோடு இசை பாடி விண்ணோடு வரவேற்றனர். பாரத பூமி பார்த்தே கிடந்தது. பாரத பூமி பார்த்தே கிடந்தது. தேரோடிய மண்ணில் கண்ணீர் ஆரோடியது. தேரோடிய மண்ணில் கண்ணீர் ஆரோடியது. வசந்தம் வீசிய வாழ் நிலத்தில் அக்கினி புயல் அனல் வீசியது. வசந்தம் வீசிய வாழ் நிலத்தில் அக்கினி புயல் அனல் வீசியது. தியாகச் சுடரே உன் பாதமலர் பணிகின்றோம், பணிவோடு தொழுகின்றோம். தியாகச் சுடரே உன் பாதமலர் பணிகின்றோம், பணிவோடு தொழுகின்றோம்.
நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சக்தி சிறுநீசங்க. நல்ல அருமையான வரிகள். அந்த தியாகத்தின் சுடரே அந்த பாதமலர் கமலங்களை பற்றி அவரை போற்றுகின்ற ஒரு கவிதையாக பார்க்கின்றோம். கண்டம் கடந்தாலும் கடல் கடந்தாலும் மீண்டும் அந்த நினைவுகள் மட்டும் மண் சுமந்த மேனியார் போல் அந்த நினைவுகளை சுமந்து கொண்டிருப்பது உண்மைதான். அந்த வகையில் ஆண்டுகள் போனாலும் நீங்கள் அழகான ஒரு வரி, தூண்டா மணி விளக்காய் அந்த நினைவுகள் துல்லியமாய் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு நினைவாக அந்த நினைவு இருக்கும். ஆதலால் அந்த திலீபனின் தீர வீர காவியம் ஒரு அணையாத விளக்காகத்தான் இருக்கின்றது. ஆகவே அப்படியான அந்த வீர காவியத்தை அந்த காந்தி அகிம்சை போரில் வந்தாலும் அவர் உணவருந்தி வந்தார். ஆனால் இவன் நீர் கூட அருந்தாது இந்த போரிலே தியாக வேள்வியை அந்த தியாகத்தை ஆகுதியாக்கின ஒருவனாக இருந்தான். பத்திரமாய் நாம் வாழ சித்திரமாய் உன் உயிரை அர்ப்பணித்தாய். பத்திரமாய் நாம் வாழ சித்திரமாய் உன் உயிரை அர்ப்பணித்தார் என்று அழகான எதுகமோனியோட கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது கத்தி இல்லாத ஒரு யுத்தம், கத்தி இல்லா ரத்தம் இல்லாத ஒரு யுத்தமாக இருந்தாலும் வற்றி போன உடலும் வற்றி போன அந்த கண்ணீரும் அந்த வற்றி போன உயிரும் என்றும் நினைத்து பார்க்க அது தியாகத்தின் சுடரே அந்த பாத கமலங்களுக்கு சமர்ப்பணம் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். காய்ந்துட்ட உடலோடு, அதாவது தண்ணீர் இல்லாவிட்டால் அந்த உடல் காய்ந்துட்ட உடல், உயிர் வற்றி, அதாவது உடலும் பற்றி உயிரும் பற்றி காய்ந்துட்ட பொழுதும் 12 நாட்கள், அதாவது 12 நாட்கள் கண்ணோடு கண்மூடி இருந்த நாட்களை பார்க்கும்போது ஈழத்தின் மைந்தனே நீ பாரத பூமி பார்த்து கிடக்கிறது தேரோடிய மண்ணில் என்று கண்ணீர் துளிகள் ஓடிய காட்சியை நினைத்து பார்க்கும்போது அந்த நினைவுகள் சுமந்தபடி என்று நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். தலைப்பும் அதுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நிச்சயம் அந்த முழுக்களும் தேரோடிய வீதியெல்லாம் கண்ணீராக நிரம்பிய நிலைகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இனியாவது இந்த கண்ணீர் துளிகளுக்கு ஒரு விடை கிடைக்குமா என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஏனென்றால் அப்படித்தான் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கிடைக்காவிட்டாலும் நினைத்து கொள்வோம். ஏனென்று கேட்டால் சில நேரம் சொல்ல சொல்ல சில செயல்கள் சாத்தியமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எங்களுக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயம் அந்த தாய்மண் விடிவுக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இந்த நினைவுகள் சுமந்தபடி கவிதை மிகச் சிறப்பாக இருக்கு. நல்ல வரி, அழகான எதுகமோனை குலைந்து விளையாடியது, நல்ல சொற்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா நீங்க கட்டாயமாக இந்த தளத்துல பதிகிறதுக்கு அதிபரோட ஒரு நாள் நேரம் எடுத்து கேளுங்கோ எப்படி பதிகிறாண்டு பதிஞ்சிங்கள். பலரும் பாப்பிடும் உங்களோட கவிதை. அந்த அவர் புத்தகமாக்குறவர் தானே, அப்ப அதுல எல்லாம் கவி வீச்சிலும் எனக்கும் நினைக்கும் பொழுது கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது, என்னுடைய கவிதை புத்தகத்துல இல்லாம போகிறது என்று. நான் ஒரு முறை அதை படிக்க வேணும், அவரோட கேட்டு அப்படி செய்யறேன். ஒரு கஷ்டமும் இல்ல. firstaudio.net துறவங்க. fartv.tamil.com இணையதளத்துல போனீங்கன்னா tamil.com என்று சொன்னால் அப்படியே வேற firstaudio.net. சில நேரம் FATV மாதிரி, சில நேரம் ஃபர்ஸ்ட் ஆடியோ மாதிரி. சரி, அப்படி திறந்தா அதுல கவிதை நேரம் இருக்கு. நான் FATV tamil.com போக வருது, எல்லாம் வருது கவிதையில். கவிதைக்கு அப்படித்தான் வருது. FATV.com நீங்க கவிதை பதிவு இருக்கு, அந்த பதிவுல போய் அமர்த்தினீங்கன்னா அப்படியே நிக்கும். அதுல நீங்கள் அதுல ஒரு பதிகிறதுக்கு நடுவில் ஒரு பெட்டி நிக்கும். அந்த பெட்டிக்குள்ள நீங்க கிளிக் பண்ணி கவிதை தலைப்பு உங்களோட பேரோட பதியுங்க சொல்லும். நீங்க பதிஞ்சோன்னா அது கேட்கும், ஒரு கணக்கு தரும். 5ல் 4 போன ஆயிரத்தின அப்படி ஏதாவது ஒரு கணக்கு தரும். அதுக்கு நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க சில நேரம் அதுக்கு விடையளிக்காம இல்ல, அது அப்படி அழிச்சு நான் எழுதினேன், கவிதை எழுதினேன், போஸ்ட் வரும் தானே, அப்ப பிள்ளைக்குது போகுது இல்ல அப்ப நீங்க கவனிக்கணும். உங்களோட கவிதை வரி கூடிட்டுதான் போடும். 58க்கு மேல போட்டாலும் உங்களோட கவிதை சிவப்பால வரும், உங்களோட கவிதை கூடிட்டுதான். அப்ப நீங்க குறையுங்க. சரியா? நான் மற்றவண்ட கவிதையை பாக்குறேன். நான் பெரிய பெரிய கவிதைகள் எல்லாம் சிலர் எழுதி இருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணப்படுறது? உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லுறேன். நீங்கள் 3 வரிகளா போடுங்கோ, இல்லது 2 வரிகளா போடுங்கோ. நீட்டி அதை எடுக்குது, ஆனா அகலத்துல நீங்க கூட எடுத்தீங்கன்னா வராது. 3 வரி
மேக்சிமம் சின்ன வரி 4 போட்டிங்கள்ட்டா சரியா வரும். நான் எல்லாம் செய்து பார்த்தேன். சரியோ? கூட சரி போட சரி அது காட்டும். நான் உடனே குறைச்சு பேர்ந்து போட. அப்ப நீங்கள் அதே ஒருக்கா கேர்ஃபுல்லா பாருங்கோ, பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். பாப்போம். ஓ நன்றி நன்றி. உங்களுடைய அருமையான கவிதை, உங்களுடைய வாழ்த்துக்கள். டிப்ஸுக்கு நன்றி. மற்றும் நீங்கள் என்னுடைய கவிதையை உள்வாங்கி அழகாக நீங்க விமர்சனம் தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய பணிக்கு. இதற்கு முன்னர் விஜய கௌரி அவரும் தன்னுடைய பணியை தொடர்ந்து விடாம செய்து கொண்டு வருகிறார். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். வாணிமோகன் உங்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்த வாரம் சக்தி சங்கரின் கவிதை பாமுகத்தில் ஒளியிடும் என்று சொல்லிக்கொண்டு வாணி நாங்கள் விட வரோம். நீங்க இப்ப காணொளி கவி கூட போடுறது இல்ல தானே? அதையும் போடுங்க. வீடியோல மறுபடியும் விட்டுட்டீங்க. நீங்க நீங்க செய்யவே இல்லை ஒரு நாளும். வீடியோ இல்ல முந்தி செய்த நான் 1-2 செய்திருக்கிறேன். ஓகே, வீடியோ பார்ப்போம். அதே மாதிரி முயற்சிங்க. நன்றி, மிக்க நன்றி எல்லோருக்குமே. இதுவரை நேரம் இருக்கும் பிலிப்சரோடு சொல்லியக்கா தாட்டி கொடுத்திருந்தீர்கள். சத்யசந்திரங்களால் பகுதி 1 இராவிஜகர்கள், பகுதி 2 நவுலா சொன்னார்கள். எல்லோருக்குமே நன்றி. நன்றி நன்றி வாணி. இதுவரை நேரம் மிகச்சிறப்பாக கவிதைகளை யாத்த அத்தனை கவிஞர்களுக்கும் முத்தான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதற் பகுதி விஜயகௌரி, 2வது பகுதி நவுலா சிவநாதன் உங்களுடன் விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.